ஸோ நம்ம கடைசி வாரம் கடந்த கிளாஸ்ல வந்து நம்ம 4 அதிகாரம் 1 கொரிந்தியர் அதிகாரத்தை பார்த்தோம் நம்ம. ಕಳೆದ ಒಂದು ಸೆಷನ್ಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸಿದಾದ್ರೆ ಮೊದಲ ಒಂದು ಕೊರಿಂಥದವರು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4 ಅಧ್ಯಾಯಗಳಿಂದ ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா 5ல இருந்து 7வது அதிகாரத்தை பார்க்க போறோம். ಇವತ್ತು 5ರಿಂದ 7ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ನಾವು ವಿವರಣೆಯಿಂದ ನೋಡ್ತೀವಿ. ஸோ கடைசி நம்ம பார்க்கும்போது எப்படின்னா எப்படி பிரிவினைகள் சர்ச்சில் வந்து பிரிவினைகள் இருக்கும், குரூப் ஆயிருவாங்க. அதை வந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணோம், அதை எப்படி வந்து நம்ம ஒரு ஒரு பாஸ்டர் விசுவாசிங்கெல்லாம் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத குறித்து அந்த 4 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். ಆ 4 ಅಧ್ಯಾಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸಭೆಯಲ್ಲಿ ವಿಂಗಡಣೆಗಳು ಉಂಟಾಗಲ್ಪಡುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನ ನಿಭಾಯಿಸಲ್ಪಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஸோ அந்த டைம்ல கூட கொரிந்து சபையில பிரிவினைகள் இருந்துச்சு. யார் பெரியவங்க, நான் வந்து இவருக்கு கீழே, நான் இவங்க கீழே அப்படின்னு குரூப் கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வேற சில காரியங்கள், சர்ச்சில் வேற சில காரியங்கள் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பவுல் சொல்ல போறார். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನಾನು ದೊಡ್ಡವನು ನಾನು ಹಾಗೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಅದರ ಕುರಿತಾಗಿ ಹೇಗೆ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ஆஹ் இப்போ வந்து வேற சில காரியங்களை குறித்து நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு. ಇವತ್ತು ಬೇರೆ ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡುವುದಕ್ಕಿದ್ದೇವೆ. விசேஷமாய் ஒன்னா நம்ம கவர் பண்ணுவோம். ஒரு 1 ஹவர்ல நம்மளுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டாபிக்ஸ் நம்ம கவர் ಆ பண்ணுவோம். 1 ಗಂಟೆಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಾಧ್ಯವಾಗ್ತದೋ ಅಷ್ಟರ ಒಟ್ಟಿಗೆ ನಾವು ಮುಗಿಸುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. சரி, 5வது அதிகாரத்துல 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்ப்போம். 5ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನವನ್ನ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ತೇವೆ. கொடுமையான சில பாவங்கள் சர்ச்சில் வந்து வெளிப்படையாக தெரிகிற சில பாவங்கள் சர்ச்சில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சீரியஸ் சின்ஸ். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಾಹ್ಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಪಾಪಗಳು ಇರಲ್ಪಡುವಾಗ ಅದನ್ನ ನಿಭಾಯಿಸಲ್ಪಡಬಹುದು ಎಂತಕ್ಕಂಥದ್ದು வெளிப்படையான பகிரங்கவாத பாப்பங்கள். ಬಾಹ್ಯ ಬಹಿರಂಗವಾಗಿ பகிரங்க ಬಾಹ್ಯವಾಗಿ ಅಂದ್ರೆ ಔಟ್ಸೈಡ್ ಅಲ್ಲ, ಇಲ್ಲ ಆ, ಒಳಂಗ ಒಳಗಡೆ ಒಳಂಗನ பகிரங்க ಆಂತರಿಕ ಅಂದ್ರೆ ಒಳಗಣ ಒಳಗಡೆ. ஓகே, பகிரங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ಯಾವುದು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಮೊದಲು ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. 1வது வசனம், 5வது அதிகாரம் 1வது வசனம். 5ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನ. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. ம். ஆம், ஒரு இந்த சர்ச்சில் வந்து என்ன ஆயிடுச்சா, கொரிந்து சர்ச்சில் விபச்சாரம் வந்து சில அது விபச்சார நிறைந்த ஒரு ஊரு. ஸோ அதனால விபச்சாரம்ன்றது வந்து சர்ச்சுக்குள்ளேயே வந்துருச்சாம். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಾರತ್ವ ಅಥವಾ ವ್ಯಭಿಚಾರ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ತುಂಬಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಊರು, ಆ ಊರಿನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಜಾರತ್ವ ಅಥವಾ ವ್ಯಭಿಚಾರ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த ஊர்ல வந்து கொரிந்தூர் ஊர்ல வந்து ஒரு கோயில் இருந்துச்சாம். அந்த கோயில் வந்து ஒரு சாமிக்கு, அந்த கோயில் வந்து 1000 தேவதாசிங்க இருப்பாங்களாம் அந்த கோயில்ல. ಆ ஸோ அவங்க கூட போய் நிறைய பேர் வந்து விபச்சாரம் பண்ணுவாங்களாம். ஸோ அவங்கள்ல சில பேர் வந்து கிறிஸ்டியன்ஸா மாறினாங்க. பட் ஆனாலும் அவங்க லைஃப்ல சில காரியங்களை அவங்க விட முடியல. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊರಿಂಥ ಒಂದು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಒಂದು ಆಲಯವಿತ್ತು. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ದೇವದಾಸಿಯರು ಅಧಿಕವಾಗಿ ಜನಗಳು ಇದ್ರು. ಅವರೊಡನೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಂಬಂಧಗಳನ್ನು ಇಟ್ಕೊಳ್ಪಟ್ಟವರಾಗಿ ಪುನಃ ಅವರು ಕ್ರೈಸ್ತರಾದ್ರೂ ಸಹ ಅದನ್ನ ಬಿಡದೆ ಮತ್ತೆ ಪುನಃ ಅದೇ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ತಪ್ಪಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ எந்த அளவுக்குன்னா அவிசுவாசிங்களே அசிங்கம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில பாவங்கள் அந்த சர்ச்சில் காணப்பட்டுச்சாம். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರುವಂತವರೇ ಬಹಳ ಅಸಹ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಪಟ್ಟಿದೆ. ஸோ சர்ச்சில் வந்து ஒரு ஒரு நார்மல் உங்க சர்ச்சில் ஏதாவது காரியங்கள் பாவங்கள் காணப்படுதுன்னா உள்ளான பிரைவேட்டா இருக்கிற பாவங்களை வந்து தனிப்பட்ட முறையில பாவங்கள் நடக்குதுன்னா தனிப்பட்ட முறையில அந்த பிரதரோ அந்த சிஸ்டர்கிட்ட போய் நம்ம சந்திச்சு அதை பத்தி நம்ம பேசி அதை கரெக்ட் பண்றது சர்ச்சோட வழக்கம். ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸಭೆಯ ಒಂದು ದೃಷ್ಟಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಏಕಾಂತವಾಗಿ ಅಥವಾ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ತಿಳಿಸಿ ಅದರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತದೇ ಸಭೆಯ ಒಂದು ದೃಷ್ಟಿ. ஆனா இந்த 5வது அதிகாரத்துல என்ன சொல்லுதுன்னா, வெளிரங்கமாய் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி, சர்ச்சில் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஒரு சீரியஸான பாவம் நடக்குது. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಸಭೆಗೆ ಬಾಹ್ಯವಾಗಿ ಅಥವಾ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೊರಗಿನ ತೋರ್ಪಡಿಕೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಪಾಪ ಅಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், சர்ச் எல்டர்ஸ், சர்ச் விசுவாசிங்க, பாஸ்டர்ஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம 5வது அதிகாரத்துல பார்க்க போறோம். 5ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೂಲಕವಾಗಿ ಸಭೆಯ ಸೇವಕರು ಪಾಸ್ಟರ್ಸ್ಗಳಾಗಿರಬಹುದು ಅಥವಾ ಸಭೆಯ ಮುಖ್ಯಸ್ಥರು ಹೇಗೆ ಅದನ್ನ ನಿಭಾಯಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸೋಣ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 2வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? ಮೊದಲು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும்
துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். சோ 2 தப்பு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாரி பாவம் நம்ம சர்ச்சில நடக்குதேன்னு கண்ணீரோட அத வந்து யாரோ இறந்துட்டாங்கன்னா எப்படி அழுவாங்க? அதே மாதிரி துக்கமா இருக்கணும் அப்படின்னு வந்து சர்ச் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಸಭೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಯಾರಾದ್ರೂ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ದುಃಖ ಉಳ್ಳವರಾಗಿ ದುಃಖವನ್ನು ತೋರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இப்படி பாவம் நடக்குது யாரும் துக்கமாவே இல்லையா? எல்லாம் நார்மலா அப்படி போயிட்டு இருக்காங்களாம். ಅಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ತಪ್ಪು ನಡೀತಾ ಇದೆ, ಎಲ್ಲರೂ ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா, அவங்க அவங்க அம்மாவோட 2வது மேரேஜ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த பிரதர். அவங்க சின்னம்மா கூட வந்து அவன் தப்பா நடந்திருக்கான். விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತನ್ನ ಎರಡನೇ ಮಲತಾಯಿಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಆತನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಾರತ್ವವನ್ನ ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. இத பார்த்துட்டு யாரும் கண்டுக்காம அப்படியே எல்லாருக்கும் தெரியுது இப்படிதான் பண்றான் அப்படின்னு யாரும் கேட்காம இருக்காங்க சர்ச்ல. ಕೆಲವರಿಗೆ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಈತನು ಈ ರೀತಿಯಾದ ತಪ್ಪನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆದ್ರೆ ಯಾರು ಕೂಡ ಅದನ್ನ ಖಂಡಿಸುತ್ತಾ ಇಲ್ಲ. சோ யாரும் துக்கப்படலையா அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் கேக்குறாரு. ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಯಾರು ಕೂಡ ದುಃಖವನ್ನು ತೋರಿಸ್ಲಿಲ್ವಲ್ಲ. இது நம்ம நிறைய பாவங்களை பாக்குறோம் ரோட்ல இதுலலாம். ಆ ರಸ್ತೆಗಳಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಅನೇಕ ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ತೀವಿ. நம்மளுக்கு ஒரு துக்கம் வரும். ஐயோ போய் குடிக்கிறாங்களே, இப்படி பண்றாங்களே, இப்படி வாழ்றாங்களே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு துக்கம் வரும் அத பார்த்து. ಅದನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ನಮಗೆ ಒಂದು ದುಃಖ ಬರ್ತದೆ, ಅಯ್ಯೋ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕುಡಿತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த துக்கம் வந்து நம்மள ஜெபிக்க வைக்கும் இன்னும் நிறைய. ಆ ಒಂದು ದುಃಖ ನಮ್ಮನ್ನು ಇದು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಮಾಡ್ತದೆ. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து துக்கமே இல்ல. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಅವರಿಗೆ ದುಃಖನೇ ಇಲ್ಲ. பிளஸ் அவன வந்து சர்ச்சுக்கு வந்துட்டே இருக்கிறான். வார வாரம் வந்துட்டே இருக்கான். பாவத்துல வாழ்ந்துட்டே இருக்கிறான் அவன். ಆತನ ಸಭೆಗೆ ವಾರ ವಾರ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಪಾಪದಲ್ಲಿ ಆತನು ಜೀವಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் எப்படி பிரதர் மத்தவங்களுடைய பாவம் நம்மளுக்கு தெரியும்? நான் சொல்றது வந்து உள்ள நடக்கிற சீக்கிரட்டா பண்ற பாவம் இல்ல, வெளிப்படையாய் தெரியுது. அந்த மாதிரி காரியங்களை வந்து சர்ச் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இந்த அதிகாரத்துல சொல்லுது. ನಾವ್ ಹೇಳ್ತಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ರಹಸ್ಯವಾಗಿ ನಡೆಯುವಂತ ಪಾಪಗಳೆಲ್ಲ ಬಹಿರಂಗವಾಗಿ ನಡೆಯುವಂತ ಪಾಪಗಳನ್ನ ಆ ಸಭೆಯವರು ಹೇಗೆ ಅದನ್ನ ನಿಭಾಯಿಸಕೊಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. சோ வசனம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? அவங்க கூட நீங்க ஐக்கியம் வைக்காதீங்க. இந்த மாதிரி ஜனங்க கூட நீங்க ஐக்கியம் வைக்காதீங்க. வெளிப்படையா இப்படி வாழ்றாங்கன்னா அவங்க கூட நம்ம வந்து ஐக்கியம் வைக்க கூடாதான். ஐக்கியம் வைக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಾಹ್ಯವಾಗಿ ಹೊರಗಿನ ತೋರ್ಪಡಿಕೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿತವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರ ಜೊತೆ ಐಕ್ಯತೆನ ಹೊಂದಬಾರ್ದು ಅಂತಂದ್ರೆ ಏನರ್ಥ? பாருங்க 9வது வசனம் 10வது வசனம். 9 ಮತ್ತು 10ನೇ ವಚನ. விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்திலுள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. அவர் என்ன சொல்றாரு? உலகத்துல விபச்சாரம் பண்றாங்க. என்னது கிரீடிக்கு என்ன சொல்றாங்க? பொருளாசையோட ஜனங்க இருக்கிறாங்க. அவங்க கூட நீங்க ஃபெலோஷிப் வைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனா சர்ச்சுக்குள்ள அப்படி இருக்கிறாங்க. யார் அது? சர்ச்சுக்குள்ள என்ன மாதிரி பிரதர்ஸ் கூட வந்து நம்ம வந்து ஐக்கியம் வைக்க கூடாதான்? 11வது வசனம். ಅಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಲೋಭಿಗಳು ಮತ್ತು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಾರರ ಸಹವಾಸವನ್ನ ಲೌಕಿಕವಾಗಿ ಮಾಡಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ಆದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன், சகோதரர் அப்படின்னா கிறிஸ்டியன் பிரதர் என்னப்பட்ட ஒரு சகோதரன் விபச்சாரக்காரனாவது, விபச்சாரக்காரனா இருப்பான். பொருளாசைக்காரனாவது, பேராசை ரொம்ப பேராசை இருக்கிறவன், விக்கிரக ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, கெட்ட வார்த்தை பேசுறவன், வெறியனாவது, குடி வெறியில இருக்கிறவன், கொள்ளைக்காரனாவது, கொள்ளை அடிக்கிறவன் என்ன பண்ணக்கூடாதான்? அவனோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. அவங்ககிட்ட நீங்க ஃபெலோஷிப் வைக்காதீங்க, அவங்க கூட சாப்பிட கூட செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಲೋಭಿಯಾದಂತವನು, ವಿಗ್ರಹಾರಾಧನೆ ಮಾಡುವಂತವನು, ಬೈಯುವವನು, ಕುಡಿಯುವವನು, ಸುಲುಕುಳುವವನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅವನ ಸಹವಾಸವನ್ನ ಮಾಡಬಾರದು ಮತ್ತು ಊಟವನ್ನು ಮಾಡಲೂಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன அப்படின்னு அர்த்தம்? ಅರ್ಥ ಏನು? சாப்பிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ಊಟ ಮಾಡಬಾರದು ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? அந்த காலத்துல ஒரு வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிடறோம்னா அவங்க கூட ஐக்கியமா இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಊಟಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅವರೊಡನೆ ಐಕ್ಯತೆಯನ್ನ ನಾನು ಹೊಂದ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இப்போ இன்னைக்கு சும்மா நான் போய் ஹோட்டல்ல அவர் கூட சாப்பிடுறது அதை பத்தி சொல்லல இது. ಈಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೋಟೆಲ್ ನಲ್ಲಿ ಊಟ ಮಾಡುವಂತದ್ರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. அவர் கூட ஐக்கியமா இருக்கிறது. பொருளாசைக்காரன் கூடயே நம்ம பேசிட்டே இருக்கிறோம். சர்ச்சில் இருக்கிற பொருளாசைக்காரன் இருப்பான் ஒருத்தன், அவன் கூட பேசிட்டே இருக்கிறோம், நம்மளுக்கும் அந்த பொருளாசை வந்துரும். ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಲೋಭಿಯವನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾವು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತವನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಮಗೂ ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಆಸೆಗಳು ಬರಲ್ಪಡ್ತದೆ. கெட்ட வார்த்தை பேசுறவன்ட்ட நம்ம ரொம்ப ஐக்கியமா இருக்கிறோம்னா நம்மளுக்கும் எதிர்பாராம டக்குன்னு அந்த கெட்ட வார்த்தை வந்துரும். ಅಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನ ಮಾತನಾಡುವಂತವರೊಡನೆ ನಾವು ಸಹವಾಸನ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವಾಗ ಆತನ ಒಂದು ಮಾತುಗಳು ನಮಗೆ ಬರ್ತಾ ಇರ್ತದೆ. சோ தூரமா இருங்க அவங்க கிட்ட இருந்து அப்படின்னு. ಅವರ ಜೊತೆಯಿಂದ ಅವರ ಸಹವಾಸದಿಂದ ದೂರ ಇರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. தூரம்னா உடனே தூரம் ஆயிடக்கூடாது. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களை வந்து நம்ம மனம் திரும்புறதுக்கு நம்ம ஆண்டவரை பத்தி அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனாலும் அவங்க துணிகரமா அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஐக்கியம் வைக்கிறது நம்ம வந்து நல்லது இல்ல அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಬೇಕು
ಹೇಳ್ಬೇಕು ಆದ್ರೂ ಕೂಡ ಭಯಂಕರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪಾಪಗಳನ್ನ ಮಾಡ್ತಿದ್ರೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರ ಸಹವಾಸದಿಂದ ದೂರ ಇರಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஐக்கியம் வைக்காதீங்க அப்படின்றாரு. ಮೊದಲನೇದಾಗಿ ಅವರ ಜೊತೆ ಒಂದು ಐಕ್ಯತೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಬೇಡ್ರಿ. எப்படி அவரை கரெக்ட் பண்ணணும்? ಏಕೆ ಅವರನ್ನ ಸರಿಪಡಿಸುವಂತದ್ದು? 4வது வசனம். 4ನೇ ವಚನ. நீங்களும் ம். என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில் ம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக ம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். இப்ப எல்லாருக்கும் இதுல ஒரு கேள்வி வரும். என்னடா இது சர்ச்சில இருக்கிற இன்னொரு பிரதரை இன்னொரு சிஸ்டரை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணுமா அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிடும் இந்த வசனம். சோ என்னன்ற விளக்கத்தை நம்ம பார்ப்போம். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಸಹೋದರ ಅಥವಾ ಸಹೋದರಿಯನ್ನ ಸೈತಾನನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಕಷ್ಟ ಎಂಬುದಾಗಿರ್ಬೋದು. ಆದ್ರೆ ಇದರ ಒಂದು ಸ್ಪಷ್ಟತೆಯನ್ನ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. என்ன அர்த்தம்? சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? ಸೈತಾನನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು ಎಂಬುದು ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಅರ್ಥ ಏನು? பட் என்ன அர்த்தம் இங்க கிளீனா பாருங்க. வசனத்திலே போட்டிருக்கு. கொஞ்சம் கவனமா பாருங்க. எதுக்காக சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கறாங்களா? எது அழியணுமா? அவனுக்குள்ள இருக்கிற மாம்சம். படிங்க. என்னது? மாம்சத்தின் அழிவுக்காக மாம்சத்தின் அழிவு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்ல கேட்க மாட்டேங்க. என்னது? மாம்சத்தின் அழிவுக்காக ஆ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு மாம்சத்தின் அழிவுக்காக அவனை வந்து பிசாசுட்ட ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಶರೀರ ಭಾವವು ನಾಶವಾಗಬೇಕೆಂದು ಸೈತಾನನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா அவனுடைய ஆவி என்ன பண்ணுமா? என்ன ஆகணுமா? ಆತನ ಆತ್ಮ ಏನಾಗ್ಬೇಕು? என்ன போட்டிருக்கு? அப்படிப்பட்ட ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே சரி ரட்சிக்கப்படும். சரி. ஆவி ரட்சிக்கப்படணும். மாம்சம் என்ன ஆகணும்? அழிவாகணும் அப்படின்னு வந்து ஒரு நோக்கம் இங்க. ಅಲ್ಲಿ ಆತ್ಮವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಶರೀರವು ನಾಶವಾಗಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಎಂಬುದಾಗಿ. அப்படியே என்ன அர்த்தம்? நம்ம சர்ச்சில் நம்ம இருக்கிறோம்னா அவங்க பண்ணிட்டு இருக்கிற பாவத்தை பரவாயில்ல பிரதர் ஆண்டோடைய கிருபை இருக்கு பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து தப்பு அப்படின்னு சொல்றாரு இவரு. ಅಲ್ಲಿ ಕೆಲವರು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ತಪ್ಪನ ಕುರಿತಾಗಿ ಮಾಡಿ ಪರವಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಅದಕ್ಕೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ತಪ್ಪಾದಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ சோ என்ன சொல்லணும் நம்ம? ನಾವೇನ್ ಹೇಳ್ಬೇಕು? பிரதர் சர்ச்சுக்கு நீங்க இப்படி வந்து நீங்க இப்படி துணிகரமா பாவத்துல இருக்கிறீங்க, நீங்க இருக்கக்கூடாது பிரதர் அப்படின்னு நம்ம வந்து கண்டிக்கணுமா சர்ச்சில்? ಅಲ್ಲಿ ನೀವು ಸಭೆಗೆ ಬರಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಭಯಂಕರವಾದಂತ ಪಾಪದಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಖಂಡಿಸಲ್ಪಡಬೇಕು. அப்போ என்ன பண்ணுது? நம்ம வந்து அவங்களுடைய வந்து இப்ப பாருங்க ஒருத்தர் வந்து துணிகரமா ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னா ரொம்ப ஓவரா அவங்க வந்து ஒருத்தர் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களா இருக்கலாம். ட்ரக்ஸ் எடுத்துட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க சரீரத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மாம்சம் என்ன ஆயிட்டு இருக்கு? அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. நம்ம ஐக்கியம் இல்லைன்னா அவங்களுக்கு ஆண்டர் பத்தி சொல்றதுக்கு யாரும் இல்ல. அவங்க வந்து ஒரு நாள் மனம் திரும்பி வருவாங்க அப்படின்னு நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து ವಚನ சொல்லுது. ಅಲ್ಲಿ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅವರು ಒಂದು ದಿವಸ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಡ್ರಗ್ಸ್ ಅನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅವರಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತಿಳಿಸುವಂತದ್ದು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾನೆ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ವಚನಗಳಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே அவரோட ஆவி ரட்சிக்கப்படணும், அவரோட ஆவி ரட்சிக்கப்படணும், அவருக்கு அது சீப்போன்னு ஆயிரணும். அந்த பழக்கம் வந்து அந்த மாம்சத்துல போய் ரொம்ப இருக்காரு, டீப்பா போயிட்டே இருக்கிறார். அந்த சீப்போன்னு ஆயிரணும். அந்த மாம்சம் வந்து அது வந்து அழிஞ்சு போயிடணும். பட் அவர் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சர்ச் வந்து முயற்சி எடுக்கணும் அப்படின்னு வந்து பவுல் சொல்றார். ಸಭೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಪ್ರಯತ್ನಗಳನ್ನ ಮಾಡಬೇಕು. ಏನಂತ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಅದೊಂದು ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯಗಳದ್ದು ಬಹಳ ಅಸಹ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಬೇಡವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಎಲ್ಲ அன்போட இதை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். அன்பு தான் கரெக்ட் பண்ணணும் ஜனங்களை. ಎಲ್ಲವನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಜನರನ್ನ ನಾವು ತಿದ್ದಿಸಲ್ಪಡಬೇಕು. நிறைய சர்ச்சில் என்ன தப்பு பண்றாங்கன்னா அவங்கள வந்து ஒதுக்கி அவங்கள திட்டி நியாயம் தீர்க்கிறாங்க. அவங்கள வந்து நீ வரைய கூடாது போ அப்படின்னு வந்து அவங்கள ஒதுக்கி வச்சிடறாங்க. அது பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மனம் திரும்பணும் அப்படின்றதுக்காக அதிகமாக நம்ம பிரயாசமா எடுத்துட்டே இருக்கணும். சர்ச்சுக்கு ஒருவேளை அவங்க வர்றதை ஸ்டாப் பண்ணிட்டனாலும் ஐக்கியத்தை ஸ்டாப் பண்ணாலும் அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்களுக்கு வந்து ஆண்டர் பத்தி நம்ம சொல்லிட்டே இருக்கணும். அவங்களுக்காக ಕೆಲವು ಸಭೆಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅಂತ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ಬಹಿಷ್ಕರಿಸುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಅಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಅವರ ಸಭೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಆಗದೇ ಇದ್ರು ಕೂಡ ಅವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನಾ ಪೂರ್ವಕವಾಗಿ ಅವರಿಗೆ ಮಾಡಲ್ಪಡಬೇಕಾಗಿರ್ತದೆ. என்னைக்கு அவங்க சர்ச்சுக்கு வரலையோ அந்த ப்ரொடெக்ஷன் வந்து சர்ச்சுக்கு வர்றதுனால நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு, ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்பு இருக்கு. அவங்க சர்ச்சுக்கே வரலன்னா ஆவிக்குரிய பாதுகாப்பு என்ன ஆயிருது? எடுக்கப்பட்டுருது. சோ அப்ப அவங்க மாம்சம் வந்து என்ன ஆயிருது? டிஸ்ட்ராய் ஆயிருது. ಅವರು ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಅವರು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ರಕ್ಷಣೆ ಅವರಿಗೆ ಸಿಗಲ್ಪಡ್ತದೆ. ಯಾವಾಗ ಅವರು ಸಭೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಹಾಕುವುದಿಲ್ವೋ ಅವ್ರಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ರಕ್ಷಣೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಹೊರಟು ಹೋಗ್ತದೆ. ಆಗ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಾಶನದ ಕಡೆಗೆ ಅವರು ಹೋಗುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. சில பேர் நான் பார்த்திருக்கிறேன், அவங்க துணிகரமா இருப்பாங்க. சில பெரிய ஒரு அடி விழும் அவங்க லைஃப்ல. யோனாக்கு எப்படி வந்து அடி விழுந்துச்சோ யோனாக்கு, அதே மாதிரி அவங்க லைஃப்ல வந்து ஏதோ ஒரு அடி விழும்.
ಕೆಲವರನ್ನ ಗಮನಿಸಿರ್ತಾನೆ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯೋನನಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಏಟು ಬೀಳಲ್ಪಡ್ತೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರಿಗೂ ಸಹ ಒಂದು ಏಟು ಅವರಿಗೆ ಜೀವಿತದಲ್ಲಿ அவங்க ಬೀಳುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. அப்படியே முழுங்கிட்டு இருப்பாங்க. அதிலேயே போயிருவாங்க. அப்புறம் வாழ்க்கையே போச்சு நம்ம கடைசியா என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் அவங்க வந்து பிடிச்சுக்குவாங்க. அப்போ வந்து அவங்க ரட்சிக்கப்பட்டு திருப்பி அவங்க என்ன ஆயிருவாங்க, அவங்க மாம்சமும் ரைட் ஆயிரும். அவங்க ஆவியும் வந்து என்ன ஆயிரும், கரெக்ட் ஆயிரும். ಕೊನೆಯ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಲ್ಪಡ್ತಾರೆ. ಅವಾಗ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರ ಆತ್ಮ ಮತ್ತು ಶರೀರವು ಎರಡು ಕೂಡ ಸರಿಪಡಿಸುವಂತ ಒಂದು ವಿಷಯಗಳಾಗಿರ್ತದೆ. சோ இத மாரி துணிகரமான, வெளிப்படையான, சீரியஸான பாவங்களுக்கு சர்ச் இப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு வந்து வசனம் சொல்லுது. ಇಲ್ಲಿ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ಭಯಂಕರವಾಗಿ ಬಾಹ್ಯವಾಗಿ ಮತ್ತೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಕೆಟ್ಟತನದಿಂದ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಪಾಪಗಳಿಗೆ ಸಭೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನು ನಿಭಾಯಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ஏன் இப்படி சொல்றாரு? ಏಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ இத ಇದ್ದಾರೆ? நம்ம கண்டுக்காம இருந்துட்டோம்னா சர்ச்ல என்ன ஆகும்? ಇದನ್ನ ನಾವು ಕಡೆಗಾಣಿಸಿದ್ರೆ ಏನಾಗ್ತದೆ ಸಭೆಯಲ್ಲಿ? என்ன ஆகும்? ஆ 6வது வசனம் 7வது வசனம் பாருங்க. 6ನೇ ಮತ್ತು 7ನೇ ವಚನ ಓದ್ರಿ. ம். ம். ஏ புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. சோ என்ன சொல்லுது இங்க வசனம் பாருங்க. என்ன ஆயிருதா, கொஞ்சம் மாவு இப்ப பாருங்க, நீங்க வந்து ஆ ம நீங்க மாவாட்டுறாங்கல்ல, மாவாட்டுற மிஷின்ல மாவாட்டுறாங்க. கொஞ்சம் புளிச்ச மாவு போட்டதுனால என்ன ஆயிருது, காலையில என்ன ஆயிருது, எல்லா மாவும் என்ன ஆயிருது, புளிச்சிருது. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಿಟ್ಟನ್ನ ಆಡಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಹುಳಿ ಹಿಟ್ಟನ್ನ ಹಾಕಲ್ಪಟ್ರೆ ಅದೇನಾಗ್ತದೆ, ಅದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಹುಳಿ ಆಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ அதே போல தான் இங்க பாவம் கூட அப்படிதான். ஒருத்தர் பண்றத வந்து சர்ச்சுக்காரங்க தெரிஞ்சும் கண்டுக்காம இருக்கிறாங்கன்னா, மத்தவங்களுக்கு என்ன ஆயிரும், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். அது வந்து ஒரு கேன்சர் மாதிரி எல்லாருக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஓ பரவால்ல, என்ன வேணா பண்ணலாம் போல, எப்படி வேணா வாழலாம் போல வெளிய. உள்ள மாத்திரம் நம்ம கரெக்ட்டா இருந்தா போதும் போல சர்ச்சுக்குள்ள அப்படின்னு வந்து ஒரு இது வந்துரும். சோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் ಅಲ್ಲಿ சொல்றாரு. ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದನ್ನ ಕಡೆಗಣಿಸ್ಲಲ್ಲ ಅಂತ ಅಂದ್ರೆ ಅದೇನಾಗ್ತದೆ, ಮಿಕ್ಕವರು ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಓ ಪರವಾಗಿಲ್ಲ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಕ್ಯಾನ್ಸರ್ ರೋಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಹರಡಿಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ ஜனங்கிட்ட என்ன சொன்னோம், இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஒரு பஸ்கா என்ன சொல்றாரு, என்ன வசனம் சொல்லுது, அவர் வந்து அடிக்கப்பட்ட பஸ் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பஸ்காவா இருக்கிறாரு. நம்மள வந்து ஆண்டவர் வந்து கழுவி இருக்கிறாரு. நம்மள சுத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் எனக்காக மரித்திருக்கிறாரு அப்படின்றத வந்து நீங்க ஒருத்தருக்கும் அதை உணர்த்தணும் அப்படின்னு வந்து சொல்றாரு பவுல். ಅಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗಾಗಿ ಪಸ್ಕದ ಕುರಿಯಾಗಿ ಆತನು ಬಲಿಯಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಅದನ್ನ ತಿಳಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு கூட பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் வீட்ல எங்கேயாவது இந்த புளித்த காரியங்கள் வந்து தேடுவாங்க. இப்போ அது வந்து யாத்ராகம புஸ்தகம் 12வது அதிகாரத்துல இருக்கு. அத வந்து தேடுவாங்க. வீட்ல கேண்டில் வச்சு, லைட்ட வச்சு, டார்ச் அடிச்சு வீட்ல ஏதா இருக்கா அப்படின்னு தேடுவாங்க இன்னைக்கு ಕೂಡ. ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲೂ ಕೂಡ ಒಂದು ಪಸ್ಕ ಹಬ್ಬದ ಒಂದು ಆಚರಣೆಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆ ಒಂದು ಹುಳಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳು ಎಲ್ಲಾದ್ರೂ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ದೀಪಗಳನ್ನ ಹಚ್ಚಿಸಲ್ಪಟ್ಟು ಹುಡುಕಲ್ಪಡ್ತಾರೆ. ஏன்னா புளிப்பில்லாத அப்பத்தை வந்து அவங்க சாப்பிடுவாங்க. சோ அதனால அதுக்கு ரெடி ஆகுறதுக்காக இப்படி பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಅವರು ಹುಳಿ ಇಲ್ಲದ ರೊಟ್ಟಿಯನ್ನ ತಿನ್ನಲ್ಪಡುತ್ತಾರೆ ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು ಬಾರಿ. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹುಡುಕ್ತಾರೆ. சோ இதே மாதிரி நம்ம லைஃப்லயும் அப்படிதான். நம்ம வந்து ஆண்டவரே எனக்குள்ள வெளிய தெரியல, சர்ச்காரங்களுக்கு தெரியல, பட் எனக்குள்ள இப்படி காரியங்கள் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம உண்மையோட நம்ம வந்து சத்தியத்தோட அது வந்து என்ன பண்ணணுமா, நம்ம வந்து அதை தேடணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ವಚನ ಹೇಳ್ತದೆ, ನಿಜವಾಗಿಯೂ ಬಾಹ್ಯವಾಗಿ ಇಲ್ಲ ಅಂತ ಅಂದ್ರೂ ಕೂಡ ಆಂತರಿಕವಾಗಿ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹುಡುಕುವಂತವರಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ವಚನ ಹೇಳ್ತದೆ. சோ இப்போ எல்லாருக்கும் கிளியரா தெரிஞ்சுச்சுல, 5வது அதிகாரத்துல வெளிப்படையாய், துணிகரமாய், சீரியஸான பயங்கரமான பாவத்துல ஈடுபடுறவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து 5வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಬಾಹ್ಯವಾಗಿ ಭಯಂಕರವಾಗಿ ಮತ್ತು ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪಾಪಗಳಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅದನ್ನ ನಿಭಾಯಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ. இப்ப இன்னொரு கேள்வி வரலாம் உங்களுக்கு. ಇನ್ನೊಂದು ಪ್ರಶ್ನೆ ಬರ್ಬೋದು ನಿಮಗೆ. தனிப்பட்ட வாழ்க்கையில யாருக்கும் வெளியே தெரியாது. சர்ச் ஆளுங்களுக்கு யாருக்கும் தெரியாது அவங்க அந்த பாவத்துல இருக்காங்கன்னு. ஆனா உங்களுக்கு தெரியுது. நீங்க பார்த்துட்டீங்க அவங்க லைஃப்ல வந்து சில பாவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ரொம்ப கவலையா இருக்கு. என்ன பண்ணணும்னா, நீங்க அவங்ககிட்ட போய் தனியா நீங்க பேசி என்ன பண்ணணும், நீங்க வந்து இது பண்ணணும். பப்ளிக்கா இது வந்து பிரைவேட் காரியத்தை பிரைவேட்டா வச்சுக்கணும். ಪಬ್ಲಿಕ್ಕಾನ ಪಾವத்தை வந்து ಪಬ್ಲಿಕ್ಕಾ ಅಡ್ರೆಸ್ பண்ணணும் அப்படின்னு ವಚನ சொல்லுது. ಅಲ್ಲಿ ವಚನ ಹೇಳ್ತದೆ, ಯಾರಾದ್ರೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ರಹಸ್ಯವಾಗಿ ಪಾಪವನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ರಹಸ್ಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನಿಗೆ ತಿಳಿಸಲ್ಪಡಬೇಕು. ಸಾರ್ವಜನಿಕವಾಗಿ ಆತನು ಪಾಪವನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸಾರ್ವಜನಿಕವಾಗಿ ಆತನಿಗೆ ಆ ಒಂದು ವಿಚಾರಗಳನ್ನ ಮುಟ್ಟಿಸಲ್ಪಡಬೇಕು இது ரொம்ப ಎಂಬುದಾಗಿ. ரொம்ப இம்பார்ட்டன்டான அதிகாரம்.
சோ இத வந்து சர்ச்ல வந்து நம்ம வந்து இத வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு அப்போஸ்தலர் பவுல் கொரிந்து சர்ச்ல வந்து அதுக்கு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಕೊರಿಂಥ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಇದು ಬಹಳ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತ ವಿಷಯಗಳು, ಇದನ್ನ ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪಾಲಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அடுத்தது 6வது அதிகாரத்துக்கு போவோம். 6ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. முத 8 வசனத்த பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். ಆ ಮೊದಲ 8 ವಚನಗಳನ್ನ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. இங்க என்னாச்சு, கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சுக்குள்ளேயே ஒரு பிரதர் வந்து இன்னொரு பிரதர் மேல கோர்ட் கேஸ் போடுறது. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವು ಇರ್ತಕ್ಕಂತ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಹೋದರ ಇನ್ನೊಬ್ಬ ಸಹೋದರನಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಕೋರ್ಟ್ ನಲ್ಲಿ ಕೇಸ್ ಹಾಕಿರುವಂತದ್ದು. என்ன கோர்ட் கேஸ் போடலாமா? ಏನ್ ಕೋರ್ಟ್ ಕೇಸ್ ಹಾಕಬಹುದಾ? இது வந்து வெளிப்படி அவிசுவாசிங்கிட்ட இல்ல, பிசினஸ்ல இல்ல, சர்ச்சுக்குள்ளே ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி மேல கோர்ட் கேஸ் போடுறது. ಅಲ್ಲಿ ಹೊರಗಿನ ಒಂದು ಸಾರ್ವಜನಿಕವಾಗಿ ಅಲ್ಲ ಅಥವಾ ಬೇರೆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಜೊತೆಗೆ ಅಥವಾ ಅವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜೊತೆ ಅಲ್ಲ, ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಸಭೆಯ ಇನ್ನೊಬ್ಬ ಸಹೋದರನ ಜೊತೆಗೆ. சோ பாருங்க 6வது அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனம் 2வது வசனம் படிப்போம். உங்களில் ஒருவனுக்கு ம். வேறொருவனோடே வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போகத் துணிகிறதென்ன? ம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? பாருங்க என்ன சொல்றாங்க, ஹே சர்ச்சில் உங்க இன்னொரு பிரதருக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய பிள்ளைங்கிட்ட போய் நீங்க போய் அது வந்து சால்வ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಸಭೆಯಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬ ಸಹೋದರನೊಳಗೆ ನಿನಗೆ ಏನಾದರೂ ವ್ಯಾಜ್ಯ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದಂತಹ ಸಹೋದರನ ಬಳಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ವ್ಯಾಜ್ಯವನ್ನು ತೀರಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. எதுக்கு சொல்றாரு? ಯಾಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? நம்ம எல்லாரும் என்ன ஆக போறோமா ஒரு நாள்? ನಾವೆಲ್ಲರೂ ಏನಾದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ ಒಂದ್ ದಿವಸ? கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறோம்? நம்ம எல்லாம் என்ன ஆக போறோமா? கிறிஸ்டியன்ஸோட ஒரு ஃபியூச்சர் என்ன இருக்கு எல்லாருக்கும்? ಕ್ರೈಸ್ತರ ಒಂದು ಭವಿಷ್ಯತ್ ಏನಿದೆ? நம்ம ஜட்ஜ் ஆக போறோம். எல்லாரும் ஜட்ஜ் வேலை கிடைக்க போகுது எல்லாருக்கும். ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನ್ಯಾಯಾಧೀಶರ ಒಂದು ಕೆಲಸ ಸಿಗೋದಕ್ಕೆ. யார நியாயம் தீர்க்க போறோம் நம்ம? ಯಾರನ್ನ ನ್ಯಾಯ ತೀರಿಸೋದಕ್ಕೆ? 2வது வசனம் என்ன சொல்லுது? உலகத்தை நியாயம் தீர்க்க போறோம் ஒரு டைம் ஃபியூச்சர்ல நம்ம. ಲೋಕದ ಜನರನ್ನ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಬರ್ತೇವೆ. அது எப்படின்னு தெரியல, அது எப்படி நடக்கும்னு தெரியல. ஆண்டவர் நம்மளுக்கு அந்த வேலையை கொடுக்க போறார் ஃபியூச்சர்ல. ಬರುವಂತ ಭವಿಷ್ಯತ್ತಿನಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ನಮಗೆ ಕೊಡೋದಕ್ಕೆ ಇರ್ತಾರೆ. இன்னொரு காரியம், இன்னும் வேற யாரும் நம்ம நியாயம் தீர்க்க போறோம் பாருங்க. 3வது வசனம் பாருங்க. 3ನೇ ವಚನ, ಇನ್ನು ಇತರರ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ತೀರಿಸ್ತೇವೆ ನಾವು. தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறது எப்படி? யார் நியாயம் தீர்க்க போறோம்? தேவதூதர்களே நியாயம் தீர்க்க போறோம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಾವುಗಳು ದೇವದೂತರನ್ನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ. விழுந்து போன எல்லா தேவதூதர்கள் இல்ல, விழுந்து போன தேவதூதர்கள். ಎಲ್ಲಾ ದೇವದೂತರೆಲ್ಲ ಬಿದ್ದು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವದೂತರುಗಳು. சோ இந்த அளவுக்கு நீங்க ஆவிக்குரிய ஜனங்க வந்து நீங்க நியாயம் தீர்க்க போறீங்க. சாதாரணமா இந்த உலக பிரகாரமான ப்ராப்ளம்ஸ் ஏன் வந்து அவிசுவாசி கோர்ட்டுக்கு கொண்டு போறீங்க? நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஆவிக்குரிய ஜனங்களா இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு அப்போஸ்தலர். ಇರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನೀವುಗಳು ಯಾಕೆ ಈ ಸಾಮಾನ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳನ್ನ ಅವಿಶ್ವಾಸಿಗಳ ಮುಂದೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಗಾಗಿ? இது ஆண்டவருடைய நாமத்துக்கு அவமானத்தை கொண்டு வர காரியம் இது அப்படின்றாரு. ಇದು ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಅನ್ಯಾಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. சோ அதனால நம்ம வந்து என்னவா இருக்கணும், நம்ம வந்துட்டு சர்ச்ல வந்து கேஸ் போடக்கூடாது. இன்னொரு பிரதர் மேல நம்ம கோர்ட் கேஸ் போடக்கூடாது. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಇನ್ನೊಬ್ಬ ಸಹೋದರನ ಮೇಲೆ ನಾವು ಕೋರ್ಟ್ ಕೇಸನ್ನ ಹಾಕ್ಬಾರ್ದು. ஒருவேளை அப்படி ஏதோ பெரிய பிரச்சனைகள் ஆயிருந்துச்சுன்னா, அவர் ஏமாத்தி இருக்கிறாருன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆவிக்குரிய சகோதரர்கள்ட்ட வந்து அதுக்கு வந்து ஒரு முடிவு காண்றதுக்கு வந்து நீங்க வந்து ஆலோசனை கேட்க வரணும். ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ, ಮೊದಲು ಅವ್ರು ಏನಾದ್ರೂ ನಿಮ್ಮನ್ನ ಯಾವನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾದಂತಹ ಸಹೋದರರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ತೀರ್ಮಾನದ ಒಂದು ಹಂತಕ್ಕೆ ಬರಲ್ಪಡಬೇಕು. சோ அதனால இது வந்து கிளியரா வந்து இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு நாள் வந்து நீங்க நீதியோட நீங்க வந்து நியாயம் தீர்க்க போறீங்க. சோ அதே ஆண்டவர் ஞானத்தை உங்களுக்கு இப்ப கொடுத்திருக்காரு, அதை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ಒಂದು ದಿವಸ ನೀವು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಅದೇ ಜ್ಞಾನವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಪಾಲಿಸಲ್ಪಡ್ರಿ. சரி, அதான் அடுத்த டாபிக் போவோம் நம்ம இப்போ. ಮುಂದಿನ ಭಾಗಕ್ಕೆ ಹೋಗೋಣ. இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல கொஞ்ச நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯ. ಇದಕ್ಕೆ ಕೆಲವು ಸಮಯವನ್ನು ನಾನು ವ್ಯಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ. இது பாலியல் கூறிய செக்ஷுவல் இம்மாரலிட்டி, பாலியல் கூறிய பாவங்களிலே ஈடுபடும் போது அது வந்து எப்படி பைபிள் என்ன சொல்லுது, செக்ஷுவல் இம்மாரலிட்டி பத்தி என்ன சொல்லுது பைபிள் அப்படின்றது பார்ப்போம் நம்ம. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಾರತ್ವದ ಕುರಿತಾಗಿ, ಅಲ್ಲಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಲೈಂಗಿಕ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ, ವ್ಯಭಿಚಾರದ ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯವೇದವು ಏನಂತ ತಿಳಿಸ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು நம்ம ಗಮನಿಸ್ಕೊಳ್ಳೋಣ. பழைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கலாம். ಹಳೆ ಜೀವಿತ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿರಬಹುದು. இது வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆண்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி இருக்க கூடாது அப்படின்னு வந்து அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. ಕೆಲವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದ ನಂತರವೂ ಸಹ, ದೇವರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರವೂ ಕೂಡ ಮತ್ತೆ ಹಳೆ ಜೀವಿತವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ. ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ திட்டவட்டமாய் கிளியரா சொல்றாரு. 9வது வசனம் 10வது வசனத்தை கவனமா கேளுங்க. 9 ಮತ್ತು 10ನೇ ವಚನ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ 6வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10. 6ನೇ 9 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ.
அநியாயக்காரர் ம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் ம். விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. கிளியரா சொல்லிறாரு. ஆண்டவருடைய ராஜ்யத்த நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இந்த மாதிரி சுபாவங்கள் உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இத வந்து உங்க வாழ்க்கைய பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா, இத நீங்க வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிறாரு. ಅಲ್ಲಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳನ್ನ ನೀವು ಅನುಸರಿಸಿರ್ತಾ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನೀವು ಖಂಡಿತವಾಗಿ ಬಾಧ್ಯರಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சர்ச்சில இருக்கிறவங்க சில பேர் யாரும் பெர்ஃபெக்ட் இல்ல. பாருங்க 16வது வசனத்துல பாருங்க. இப்படிதான் சில பேர் இருந்தோம். பழைய வாழ்க்கையில நம்ம இந்த சுபாவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. இத வந்து நம்ம கண்டுக்காம இந்த மாதிரி லைஃப்ல நம்ம இருந்தோம் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಕೆಲವರು ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರನ್ನ ನಾವು ಕಡೆಗಣಿಸುವಂತವರಾಗಿ ನಾವು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿವಿ ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன சொல்றாங்க? 16வது வசனம் படிங்க. 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். சர்ச்சில சில பேர் நீங்க இப்படிதான் இருந்தீங்க. பழைய வாழ்க்கையில நீங்க இப்படிதான் இருந்தீங்க. ஆயினும் ம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் ம். நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நீதிமானாக்கப்பட்டீர்கள். ஆமென். சோ பாருங்க எவ்வளவுதான் குப்பை மாதிரி சாக்கடை மாதிரி நம்ம லைஃப் முன்னாடி இருந்துச்சோ, இப்ப என்ன இருக்குமா நம்ம ஆண்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன இருக்கிறோம்? 3 காரியம் இருக்குது. என்ன இருக்குது? ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். 2வது பரிசுத்தமாக்கிட்டார் ஆண்டவர் நம்மள. 3வது நீதிமானாக்கிட்டார் நம்மள ஆண்டவர். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ನಾವು ಎಷ್ಟೇ ಕಸ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಎಷ್ಟೇ ಅಸಹ್ಯಕರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜೀವಿತಗಳನ್ನ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ದೇವ ಜನರಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಮಾಡಲ್ಪಡ್ತಾರೆ ಮತ್ತು ನೀತಿವಂತರೆಂಬತಕ್ಕಂಥ ನಿರ್ಣಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. சோ இங்க பாருங்க நம்மளுக்கு கிளியரா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? நீங்க வந்து அதே மாதிரி லைஃப திருப்பி நீங்க ஏசப்பா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ವಚನ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ನೀವು ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಂದ ನಂತರವೂ ಸಹ ನಿಮ್ಮ ಹಿಂದಿನ ಜೀವಿತವನ್ನು ಅನುಸರಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. எஸ்பெஷலி உலகத்துக்காரங்க என்ன சொல்றாங்க? ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಲೌಕಿಕ ಜನಗಳು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய டிவி ப்ரோகிராம், மூவிஸ், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இந்த 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 சரீரத்தை குறித்து பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ಈ ಒಂದು ದಿವಸಗಳಾಗಿರ್ಬೋದು, ಯೂಟ್ಯೂಬ್ಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಟಿವಿಗಳಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಅನೇಕ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾಗಳಲ್ಲಿ ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, இஷ்டம் வந்த மாதிரி செய்த பாடி ஆசைப்படுதுன்னா செய். ಅಲ್ಲಿ ಶರೀರವು ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ಮಾಡು. பசிக்குதா? ಹಸಿವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? போய் சாப்பிடு. ಹೋಗಿ ಊಟ ಮಾಡು. சரீர பிரகாரமாய் பசி எடுக்குதா? அத போய் நீ தீர்த்துக்க. எப்படி வேணா தீர்த்துக்க அப்படின்னு வந்து உலகம் அப்படி சொல்லுது. ಶಾರೀರಿಕವಾಗಿ ನಿನಗೆ ಹಸಿವಾಗ್ತಾ ಇದ್ರೆ ಅದನ್ನ ಹೇಗೆ ಬೇಕಾದ್ರೂ ನೀನು ಅದನ್ನ ದಣಿವನ್ನು ಆರಿಸಿಕೊ ಎಂಬುದಾಗಿ ಲೋಕವು ಹೇಳ್ತದೆ. இப்போ இது கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து இது கிளியரா தெரியும். நம்ம கிறிஸ்தவ ஜனங்களுக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னு தெரியும். அததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಸತ್ಯವೇದವು ಏನಂತ ಹೇಳ್ತಿದೆ ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಅದನ್ನ ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. சோ இத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி பாலியல் காரியத்துல, செக்சுவல் காரியத்துல வந்து நம்ம எப்படி நம்ம நாளைக்கு உங்க சர்ச்ல யங்ஸ்டர்ஸ், வாலிப பசங்க வந்து கேட்பாங்க, இல்ல உங்க வீட்ல பிள்ளைங்களே வந்து நாளைக்கு கேட்பாங்க, அவங்களுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு நம்ம ரெடியா இருப்போம், தயாரா இருப்போம். ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ವಿಶೇಷವಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಯವನಸ್ಥರಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಮನೆಗಳಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಮಕ್ಕಳು ಬಂದು ಈ ರೀತಿಯಾದಂತಹ ವಿಷಯಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ನಾವು ಅದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿ ಪ್ರತ್ಯುತ್ತರಗಳನ್ನು ಕೊಡಬಹುದಾಗಿದೆ. சோ எப்படி நம்ம பார்ப்போம். ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸೋಣ. ஃபர்ஸ்ட் இதுல வந்து 7வது அதிகாரம் 6வது வசனம் வரைக்கும் இந்த ஃபுல் பகுதியில நான் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து சம்மரைஸ் பண்ணி நான் சொல்ல போறேன். ಆ ಮೊದಲ 6 ವಚನಗಳವರೆಗೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾದಂತ ವಿವರಣೆಯನ್ನು ನಾನು ಮಾಡಿ ಹೇಳ್ತೀನಿ. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது ஆண்டவருடைய வசனம்? ದೇವರ ವಚನ ಮೊದಲು ಏನ್ ಹೇಳ್ತಿದೆ? உலகத்துக்காரன் சொல்லுவான். 13வது வசனத்துல என்ன சொல்லுங்க? 13வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 13ನೇ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். பாருங்க என்ன சொல்றாங்க? அந்த காலத்துல வந்து பழமொழி இருக்குமா, எது வயிற்றுக்கு? சாப்பாடுக்கு தான் வயிறு, வயிற்றுக்காக சாப்பாடு, சாப்பாட்டுக்காக வயிறு அப்படின்னு வந்து பழமொழி சொல்லுவாங்க. ನಾಣ್ಣುಡಿ ಇರ್ತದೆ. ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಹೊಟ್ಟೆಗಾಗಿ ಊಟ, ಊಟಕ್ಕಾಗಿ ಹೊಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ನಾಣ್ಣುಡಿ. சோ உடம்பு என்ன சொல்லுதோ அதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಶರೀರವನ್ನು ಹೇಳ್ತದೆ, ಅದನ್ನ ಮಾಡು.
இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்டியன் சர்ச்ல கூட இப்படிதான் வந்து சில பேர் அப்படி விசுவாசிக்கிறாங்க. ಕೆಲವರು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பட் நம்ம என்னைக்கு ஆண்டருக்குள்ள வந்தோமோ ಯಾವಾಗ ದೇವರಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೋ அன்னைக்கு ஆண்டவர் நம்மள வந்து ஒரு காரியம் 5 பாயிண்ட் இருக்கு. அத வந்து நான் நெக்ஸ்ட் சொல்றேன். 5 ಅಂಶಗಳಿದೆ, ಅದನ್ನ ಮುಂಬರುವ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ. இல்ல நெக்ஸ்ட் ஸ்லைடு ನೆಕ್ಸ್ಟ್ போயிருவோம். ಮುಂದಿನ ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ. நெக்ஸ்ட் ஸ்லைடு இப்பவுமே போயிருவோம். நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க. அப்புறம் இதுக்கு வருவோம். 5 காரியம் நம்ம பாடிய குறித்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். இது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கஷ்டம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம இத சொல்லிக் கொடுக்கணும். ನಮ್ಮ ದೇಹದ ಕುರಿತಾಗಿ 5 ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. ತದನಂತರದಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಇದನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡ್ಬೇಕು. 15வது வசனம் என்ன சொல்லுது? 15ನೇ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? படிப்போம். உங்கள் சரீரங்கள் ம். கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. பாருங்க. சோ இப்ப நம்மளுடைய பாடி பார்ட் யாருது? இப்ப நீங்க என்னைக்கு ஏசப்பா கிட்ட வந்தீங்க, ஏசப்பா வந்து உங்களை கழுவினாரு, உங்களை பரிசுத்தப்படுத்தினாரு, அவர் வந்து உங்களை நீதிமானாக்குனாரு. அன்னையில இருந்து உங்க சரீரம் வந்து யாரோட பாடி பார்ட்டோட சேர்ந்துருச்சு? இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தோட அவயங்களோட வந்து உங்க சரீரம் சேர்ந்துருச்சு அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ಪರಿಶುದ್ಧರಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ನೀತಿವಂತರಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ನಾವು ಏನಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ದೇಹದ ಅಂಗಗಳಾಗಿ ನಾವು ಆಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. சோ இப்போ நீங்க உங்க கை பாக்குறீங்க, உங்க காலை பாக்குறீங்க, உங்க மூஞ்ச பாக்குறீங்க. இது யாரோட பாடி பார்ட்டோட சேர்ந்து இருக்குது? இப்போ உங்க மூஞ்சி, உங்க கை காலெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட பாடி பார்ட்டோட சேர்ந்துருக்கு. ನಿಮ್ಮ ಕೈ ಕಾಲುಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನಿಮ್ಮ ಮುಖಗಳನ್ನ ನೀವು ನೋಡಿಕೊಳ್ಳುವಾಗ ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದೇಹಕ್ಕೆ ಇದು ಸೇರಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. சில பேருக்கு அவங்க எப்படி இருக்காங்க பாக்குறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. ஐயோ நான் மோசம், நான் அசிங்கமா இருக்கேன், சிச்சி நான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க சில டைம். ಕೆಲವರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರ ಮುಖವನ್ನು ಅವ್ರು ನೋಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅಸಹ್ಯ ಪಡ್ತಾರೆ, ನಾನು ಸರಿ ಇಲ್ಲ ಹಾಗೆ ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ. அது அப்படி சொல்லவே கூடாது. நம்ம வந்து நம்ம சரீரம் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த அந்த உலகத்து ஜனங்களுக்கு சரீரம் இம்பார்ட்டன்ட் இல்ல. சரீரம் என்ன வேணா செய்யட்டும். ஒரு லேடிஸ் கூட போ, இந்த லேடி கூட போ, அந்த லேடி கூட போ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம சரீரம் வந்து என்னைக்கு ஆண்டருக்குள்ள வந்தோமோ அது இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தோட ஒரு பாடி பார்ட்டா இருக்குது. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಲ್ಲ. ಯಾವಾಗ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರ್ತೀವೋ ಆಗ ನಮ್ಮ ಶರೀರವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದೇಹದ ಒಡನೆ ಒಂದು ಅಂಗಗಳಾಗಿ ನಾವು சோ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತೇವೆ. ரெண்டாவது பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். 5 பாயிண்ட் இருக்கு. இதுல ரெண்டாவது பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 5 ಅಂಶಗಳಲ್ಲಿ ಎರಡನೇದನ್ನ ನೀವು ಜ್ಞಾಪನ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. 16ல இருந்து 18வது வசனம் 16ರಿಂದ 18ನೇ ವಚನದವರೆಗೆ படிப்போம். வேசியோடு இசைந்திருக்கிறவன் ம். அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். பாருங்க, 2 விதமான இங்க இத கம்பேர் பண்றாரு அவர். பவுல். ಪೌಲನು ಎರಡು ವಿಧವಾಗಿ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அங்க நிறைய ப்ராஸ்டியூட்ஸ் இருந்தாங்க, வேசிகள் இருந்தாங்க கொரிந்து சபையில. ಆ ಕೊರಿಂಥ சபையில இல்ல, அது கொரிந்து ஊர்ல. ಊರಿನಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ವೇಶ್ಯರಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾರೆ. சோ அங்க வந்து என்ன சொல்றான்? நீ போயிட்டு அந்த அந்த ஸ்திரீ கூட நீ ஒண்ணாயிட்டியனா நீங்க 2 பேரும் என்ன ஆயிட்டீங்க? ஒரே சரீரமா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೀವು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಆಕೆಯ ಜೊತೆ ನೀವು ಸಂಕಲನ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರಿಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಲ್ಪಟ್ಟಿರ್ತೀರಿ. பட் ஆனா நீங்க மறந்துட்டீங்களா? ಆದ್ರೆ ನೀವು ಮರ್ತೋಗಿದ್ದೀರಿ. 17வது வசனம் என்ன சொல்லுது? 17ನೇ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? நீங்க யார் கூட ஒரே சரீரம் ஆயிட்டீங்க ஆல்ரெடி? ನೀವು ಯಾರ ಜೊತೆ ಸಂಘವಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ? ஏசப்பா கூட நீங்க ஒரே சரீரம் ஆயிட்டீங்க. இப்போ இந்த சரீரத்தை எடுத்துட்டு போய் இன்னொன்னு அசுத்தமான சரீரத்து கூட நீங்க ஒண்ணாவாதீங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ನೀವು ಕರ್ತನ ಒಂದು ಸಂಘವಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ, ಅದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇತರ ಬೇರೆ ಒಂದು ಸಂಘದವರ ಜೊತೆ ಹೋಗಿ ಸೇರಿಕೊಳ್ಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. இத நம்மளுக்கு கரெக்ட்டா இந்த ஞானத்தை, இது வந்து நம்ம பைபிள் ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நம்ம பிள்ளைகளுக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கிறிஸ்தவத்துக்கு இது நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ಇದನ್ನ ನಾವು ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು. ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ ನಂತರದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿರ್ಬೋದು ಇತರ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜನಗಳಿಗೆ ಇದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕು. சோ ஃபர்ஸ்ட் என்ன? ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು? என் சரீரம் வந்து ஆண்டவருடைய ஒரு சரீரத்தின் அவயமாய் அங்கமாய் இருக்குது. ನನ್ನ ಶರೀರ ಬಂದು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರದ ಒಂದು ಅಂಗವಾಗಿರಲ್ಪಟ್ಟಿದೆ. ரெண்டாவது என் சரீரம் யாரோட ஐக்கியமாய் இருக்குது? இயேசு கிறிஸ்துவோட. ஒரு கணவன் மனைவி ஐக்கியமாய் ஒரே மாம்சமா வராங்க, அதே போல ஐக்கியமாய் இருக்குது. ನನ್ನ ಶರೀರವು ಹೇಗೆ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಂದೇ ಸಂಘವಾಗಲ್ಪಟ್ಟಿರ್ತಾರೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಕರ್ತನೊಡನೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಸಂಘವನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. 3வது பாயிண்ட் என்ன? ಮೂರನೇದಾಗಿ இது நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாரு. 19வது வசனம். ಇದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ವ ಎಂಬುದಾಗಿ 19ನೇ ವಚನದಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்கள் சரீரமானது ம். நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? சோ 2 பாயிண்ட் இருக்கு. இதுல வந்து ஒரு பாயிண்ட் பாப்போம். உங்களுடைய சரீரம் வந்து யார் இருக்கிற ஆலயம்? இது எல்லாருக்கும் தெரியும். இந்த வசனம் எல்லாம் அப்பப்ப சொல்லுவோம் தெரியுமா டயலாக். உன் சரீரம் வந்து யாரோட ஆலயம்? தேவனோட ஆலயம் உங்களுடைய சரீரம் அப்படின்னு சொல்லி. 3வது பாயிண்ட் அதான். ಹಾಗಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ, ಮೂರನೇ ಅಂಶ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿನ್ನ ಶರೀರ ದೇವರ ಒಂದು ಗರ್ಭಗುಡಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ.
நீங்க உங்க பாடி ஒரு சர்ச். ನಿನ್ನ ಒಂದು ದೇಹ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಸಭೆ. சர்ச்ல வந்து நம்ம அசிங்கமான காரியம் பண்ண மாட்டோம் யாரும். ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾರು ಅಸಹ್ಯವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. குப்பை போடுவோமா சர்ச்ல? ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಸವನ್ನ ಹಾಕ್ತಿವ. குப்பை என்ன பண்ணுவோம்? கிளீன் தான் பண்ணுவோம். ಕಸವನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಸ್ವಚ್ಛ ಮಾಡ್ತೀವಿ. கெட்ட வார்த்தை பேசுவோமா சர்ச்ல வந்து? ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನ ಮಾತಾಡ್ತೀವ ಸಭೆಯಲ್ಲಿ. இல்ல டிராபிக் சிக்னல்ல நம்மள வந்து அவன் திட்டினானா நம்ம திட்டுவோம். சர்ச்ல மட்டும் கண்டிப்பா பண்ண மாட்டோம். ಅಲ್ಲಿ ಟ್ರಾಫಿಕ್ ಸಿಗ್ನಲ್ ಅಲ್ಲಿ ಅವನ್ ಬೈದ್ರೆ ನಾವು ಬೈತೀವಿ. ಆದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವಂತವರಾಗಿರುವುದಿಲ್ಲ. நம்ம சரீரம் என்னது? தேவனுடைய ஆலயமா இருக்குது. ನಮ್ಮ ಶರೀರವು ದೇವರ ಗರ್ಭಗುಡಿಯಾಗಿದೆ. அவர் வாசம் செய்றாரு. நம்ம சரீரத்துல அவர் வாசம் செய்றாரு. ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಆತನು ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த சரீரத்தை எடுத்துட்டு போய் நான் எப்படி அசுத்தமான ஒரு காரியத்தை நான் செய்ய முடியும்? ಈ ಶರೀರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಾನು ಹೇಗೆ ಅಶುದ್ಧವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? மூணாவது காரியம். ಮೂರನೇ ಕಾರ್ಯ. அதே 19வது வசனத்துல கடைசி பாகத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ಅದೇ 19ನೇ ವಚನದ ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಗಮನಿಸಿ. நீங்கள் உங்களுடைய சரீரம் யாருக்கு சொந்தம்? என்ன போட்டிருக்கு லாஸ்ட்ல? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்கள். யாரு யாரோடையவர்கள் இல்ல? இது ஏன் பாடி இல்ல. நான் வந்து இதுக்கு ஓனர் இல்ல. யாரு ஓனரு? 20வது வசனம். ನೀವು ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಸೊತ್ತಲ್ಲ. சொந்த சொத்து. நல்லா இருக்கு. சொத்தல்ல. 20வது வசனம் படிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். உங்களை காசு கொடுத்து யாரோ ஆல்ரெடி வாங்கிட்டாங்க உங்க பாடிய அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ವಚನ ಹೇಳ್ತದೆ ನಿಮ್ಮನ್ನ ಯಾರು ಕ್ರಯಕ್ಕೆ ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದಾರೆ. சில பேர் சொல்லுவாங்க, ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ஏன் பாடி நான் என்ன வேணா பண்றேன். ನನ್ನ ದೇಹ ನಾನು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ. என் சரீரத்துல நான் பண்றது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு வந்து கேட்பாங்க கேள்வி. ಕೆಲವರು ಕೇಳ್ತಾರೆ ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ನಾನೇನ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳುವಂತದ್ದು ನಿಮಗೇನಾದ್ರೂ ಸಮಸ್ಯೆನಾ ಎಂಬುದಾಗಿ. சோ ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நீ உன் பாடி வந்து சொல்லாத வந்து உனக்கு நீ ஓனர் இல்ல உன் பாடிக்கு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ನೀನು ನಿನ್ನ ಶರೀರಕ್ಕೆ ನೀನು ಸ್ವಂತ ಸೊತ್ತಲ್ಲ. இப்ப பிரதர் வந்து அவரோட பைக் எனக்கு 2 நாள் வாடகைக்கு கொடுக்குறாரு. ಸಹೋದರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಬೈಕ್ ಅನ್ನು 2 ದಿವಸ ಬಾಡಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ. நான் என்ன பண்றேன்? கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன். ஏன்னா பயமா இருக்கு எனக்கு. அது அவரோட வண்டி, என் வண்டி இல்ல அது. ನಾನು ಅದನ್ನ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ನೋಡ್ಕೊಳ್ತೀನಿ. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಅದು ನನ್ನ ಗಾಡಿ ಅಲ್ಲ. இஷ்டம் வந்த மாதிரி நான் ஓட்ட மாட்டேன் அந்த வண்டியை. ಇಷ್ಟ ಬಂದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಓಡಿಸುವುದಿಲ್ಲ. எப்படி ஆக்சிடென்ட் ஆகாம அந்த வண்டியை நான் பாத்துக்குவேன் ನಾನು. ಈಗಾದ್ರೂ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಬಾರ್ದು ಅಂತಕ್ಕಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡ್ಕೊಳ್ತೀನಿ. எதுக்கு? ಯಾಕೆ? அதோட ஓனர் யாரு? ಅದರ ಒಂದು ಮಾಲೀಕ ಯಾರು? பிரதர் அந்த வண்டியோட ஓனர். ಸಹೋದರರು ಅದರ ಒಂದು ಮಾಲೀಕ. என் பாடி என்ற வண்டியோட ஓனர் யாரு? ನನ್ನ ಶರೀರ ಇರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಗಾಡಿಗೆ ಯಜಮಾನರು ಯಾರು? யாரு? ஆண்டவர். என் பாடின்ற வண்டியோட ஓனர் வந்து ஆண்டவர். ನನ್ನ ದೇಹ ಎಂತಕ್ಕಂತ ಒಂದು ಗಾಡಿಗೆ ಯಜಮಾನರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯೇಸು. அது அவரோட ரத்தத்தினால என் பாடி ஆண்டவர் வாங்கி இருக்கிறார். ಅದು ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ನನ್ನನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ இந்த சத்தியங்களை நம்ம புரிந்து கொள்ளும்போது நம்மளுக்கு சோதனைகள் வரும்போது நம்ம வந்து இந்த சத்தியங்களை வைத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? நம்ம ஜெயிக்க முடியும் அந்த சோதனைகளை. ಆ ರೀತಿಯಾದಂತಹ ಶೋಧನೆಗಳು ಬರುವಾಗ ಈ ಒಂದು ಸತ್ಯತೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಆ ಒಂದು ಶೋಧನೆಗಳನ್ನ ಜಯಿಸುವಂತದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. கடைசியாக என்ன சொல்றது? 5வது பாயிண்ட். ಕೊನೆಯದಾಗಿ 5ನೇ ಒಂದು ಅಂಶ. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை உங்க பாடியை வந்து யூஸ் பண்ணுங்க. உன் பாடியை எதுக்காக யூஸ் பண்ணணுமா? எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஆண்டவர் மகிமைக்காக உங்க பாடியை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ವಚನ ಹೇಳ್ತದೆ ನಿಮ್ಮ ದೇಹದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಪ್ರಭಾವವನ್ನು ಪ್ರಕಾಶಪಡಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. இங்க பின்னாடி ஒரு கிட்டார் இருக்குது. ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಗಿಟಾರ್ ಇದೆ. சினிமா பாட்டு வாசிக்கலாமா? ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನ ಬಾರಿಸಬಹುದಾ? இல்ல பிரதர், சர்ச் ஸ்டேஜ்ல இருக்கு பிரதர். இது எப்படி பிரதர் சினிமா பாட்டு இதுல வாசிக்க முடியும்? ಸಭೆಯ ಒಂದು ಸ್ಟೇಜ್ ನಲ್ಲಿ ಇದೆ. ಇದೇ ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನು ಬಾರಿಸುವುದು. ஒருத்தர் வாசிக்கிறவன்ட்ட கொடுத்தா என்ன பண்ணுவான்? அத கண்டிப்பா அந்த பொருள் எடுத்து வாசிப்பான் சினிமா பாட்டு. ಬಾರಿಸುವಂತವನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಅವನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಬಾರಿಸ್ತಾನೆ. அதே மாதிரி ஏசப்பா பாட்டும் வாசிக்கலாமா? ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸುವಿನ ಹಾಡುಗಳನ್ನು ಬಾರಿಸಬಹುದಾ? வாசிக்கலாம். ಬಾರಿಸಬಹುದು. சோ அதனால நம்ம சரீரத்தை நம்ம வந்து ஆண்டவருடைய நாமத்து மகிமைக்காக யூஸ் பண்ணலாம். உலகத்துக்கு என் சுய ஆசைக்கு கூட நான் என்ன பண்ணிக்கலாம்? என் சரீரத்தை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ಅಲ್ಲಿ ಶರೀರವನ್ನ ಲೌಕಿಕವಾದಂತ ಆಸೆಗಳಿಗೂ ಉಪಯೋಗಿಸಬಹುದು, ಆತ್ಮಿಕವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಕೂಡ ನಾನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. சோ ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா உன் பாடியை வந்து எதுக்காக யூஸ் பண்ணு? ஊழியத்துக்காக யூஸ் பண்ணு உன் பாடியை. உன் பாடியை நீ காலையில எழும்பி நீ கை கால் வந்து ஆண்டருக்காக ஓடட்டும், ஆண்டருக்காக வேலை செய்யட்டும், இந்த வாயில இருந்து வந்து ஆண்டருடைய வார்த்தை வரட்டும், இந்த கண்கள் வந்து ஆண்டருடைய வசனத்தை பார்க்கட்டும் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ನೀನು ಮುಂಜಾನೆ ಎದ್ದೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿನ್ನ ಬಾಯಿಗಳು ಅಥವಾ ನಿನ್ನ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ದೇವರಿಗಾಗಿ ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಪ್ರಚಾರ ಪಡಿಸುವಂತ ಮಾತುಗಳಾಗಿರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இந்த 5 காரியங்களையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த வசனங்களிலே 15வதுல இருந்து 20வது வசனத்து 5 பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். ಆ ಒಂದು 15ರಿಂದ 20ನೇ ವಚನದವರೆಗೂ ಈ ಒಂದು 5 ಅಂಶಗಳನ್ನ ನಾವು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. சோ இந்த காரியத்தை இதான் என் சரீரம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும். நம்மளுக்கு ಈ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಶರೀರವದು ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಧೈರ್ಯ ಉಂಟಾಗ್ತದೆ.
ஓ! இதுக்காக தான் ஆண்டவர் நம்மள சரீரத்த குடுத்திருக்கிறாரா எனக்கு? ಹೌದು, ಈ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ದೇವರು ನನಗೆ ಶರೀರವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பரவால்ல, இந்த சரீரத்த நான் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக நான் யூஸ் பண்ணுவேன். ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನು ದೇವರ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ ನಾನು ಇದನ್ನು இந்த ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ತೀನಿ. சரீரத்த எடுத்துட்டு போய் மத்த இடத்துல போய் நான் அசிங்கப்படுத்த மாட்டேன் இந்த சரீரத்த. ಈ ಶರೀರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಇನ್ನು ವ್ಯರ್ಥವಾದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಸಹ್ಯ ಪಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அப்படி நம்ம வந்து இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. சரி, இன்னொரு ஒரு கேள்வி வரும். ಇನ್ನೊಂದು ಪ್ರಶ್ನೆ ಬರ್ತದೆ. சரி பிரதர், என் சரீரத்தின் ஆசைகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து கேள்விக்கு பதிலே கிடைக்கலையா, இல்லையா அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். அதுக்கு பதில் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆಸೆಗಳಿಗೆ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರವೇ ಇಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. சோ என்ன பார்க்கிறோம் நம்ம? ಏನ್ ನೋಡ್ತೀವಿ ನಾವು? பின்னாடி ஸ்லைடு, ப்ரீவியஸ் ஸ்லைடு போங்க. சோ என்ன என் காட் சொல்யூஷன், ஆண்டவருடைய பதில் என்ன, என் செக்சுவல் டிசையர்ஸ்க்கு ஆண்டவருடைய பதில் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಜಾರತ್ವದ ವಿಚಾರಕ್ಕೆ, ஜாரத்வா இல்ல பிரதர், ಲೈಂಗಿಕ ಆಸೆ, ಲೈಂಗಿಕ ಆಸೆಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಒಂದು ಸಲಹೆಗಳು ಏನು ಎಂಬುದಾಗಿ நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 18 19 வசனத்தை பாருங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 5ನೇ ಅಧ್ಯಾಯ 18 ವಚನ ಓದ್ಕೊಳ್ಳಿ. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு ஆசையை கொடுத்திருக்கிறாருன்னா அதை நிறைவேற்றுறதுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு வழியை கொடுத்திருப்பார். ದೇವರು ಒಂದು ಆಸೆನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೂ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ம். உன் இள வயதின் மனைவியோடே உன் இள வயதின் மனைவியோட மகிழ்ந்திரு, மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க ஆ, பெண் மானும் ஆ. அழகான வரையாடும் போலிருப்பாளாக. ஆ. அவளுடைய ஸ்தனங்களே ம். எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. ம். அவளுடைய நேசத்தால் நீ ம். எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. யாரு மயக்கணுமா உங்கள? யாரு மயக்கணுமா உங்கள? ಯಾರು ತೃಪ್ತಿ ಪಡಿಸ್ಬೇಕು ನಿಮ್ಮನ್ನ? திருப்தி அல்ல பிரதர், லாஸ்டல் இது என்னுடைய ನಿರಂತರ ಲೀನವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ. யாரு வந்து என்பது லீலானா, ಲೀನವಾಗಿರು. லீனா. சோ யாரு வந்து நம்மள மயக்கணுமா? உன்னுடைய வைஃப், உங்களுடைய ஹஸ்பண்டோட அன்பு தான் உங்களை மயக்கணுமா? ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನಿನ್ನ ಗಂಡತ್ವ, ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯ ಪ್ರೀತಿಯೇ ನಿರಂತರವಾಗಿ ಲೀನವಾಗಿರಲ್ಪಡಬೇಕು. சோ வெளிய போய் மயங்கிடாதீங்க. வீடியோ பார்த்து, போட்டோ பார்த்து, ரோட்ல போற லேடிஸ பார்த்து மயங்காதீங்க அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ದೇವರ ವಚನ ಹೇಳ್ತದೆ, ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಅಥವಾ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಅಥವಾ ಹೋಗುವಂತವ್ರನ್ನ ನೋಡಿ ನೀವು ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ಮೋಹಕ್ಕೆ ಒಳಪಡಿಸಬೇಡ್ರಿ. ஆண்டவர் கிளீனா வந்து நம்மளுக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன். ದೇವರು ನಮ್ಮ ಒಂದು ಅಗತ್ಯತೆಗಳನ್ನ ಸಂಧಿಸುವಂತ ದೇವರು. அததான் வந்து திருப்பி பவுலும் சொல்றாரு. 7வது அதிகாரம் வாங்க, முதல் வசனத்தை படிங்க. 7ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನವನ್ನು ಬನ್ರಿ, ಪುನಃ ಹೇಳ್ತಾನೆ. முத ரெண்டு வசனத்தை படிங்க. நீங்கள் எனக்கு எழுதின ம். காரியங்களை குறித்து ம். நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு ம். அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்க, கிளீனா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. இது நீங்க வாலிப சகோதர சகோதரிகளுக்கு இது நீங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க சொல்றீங்களோ அவ்வளவு நல்லது. ಇದನ್ನ ದೇವರು ಬಹಳ ಒಂದು ಸ್ಪಷ್ಟವಾದಂತ ಯೋಜನೆ ಇಟ್ಟಿರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದನ್ನ ಯವನಸ್ಥರಿಗೆ ಇದನ್ನ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ತಿಳಿಸಿರೋದು ಒಳ್ಳೆಯದು. யூசுவலா வந்து வாலிப சகோதரிகளுக்கு ரொம்ப அவசரமா இருக்கும். ஐயோ, நான் சீக்கிரம் லவ் பண்ணிரணும், சீக்கிரம் நான் மேரேஜ் பண்ணிக்கணும், இல்ல மேரேஜ்ல நான் சீக்கிரம் வந்து எனக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும், பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணோம்? ஏய், உன் சரீரம் இப்படி சொல்றாரு ஆண்டவர், ரெண்டாவது ஆண்டவர் உனக்குன்னு ஒரு மேரேஜ்னு ஒரு பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு வந்து அவங்கள பொறுமையா இருக்க நம்ம சொல்லணும். ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯವನಸ್ಥರು ನನಗೆ ಒಂದು ಹುಡುಗಿ ಅಥವಾ ಒಂದು ಬಾಯ್ ಫ್ರೆಂಡ್ ಅಥವಾ ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ ಇರಬೇಕು ಹಾಗೆ ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರೆ ನಾವು ಹೇಳ್ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ದೇವರು ನಿನಗೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಯೋಜನೆಯನ್ನ, ಕುಟುಂಬ ಯೋಜನೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ಕೊಡ್ಬೇಕು. ஆல்ரெடி உங்களுக்காக ஆண்டவர், உங்களுக்கு ஒரு 20 வயசு ஆயிருக்குதுன்னா அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர்? ஆல்ரெடி அவங்கள வந்து சிருஷ்டித்திருக்கிறாரு. அவங்க ஆல்ரெடி எங்கேயோ இருக்கிறாங்க. ஆண்டவர் கூட்டிட்டு வருவார், கரெக்டான டைம்ல ஆண்டவர் கூட்டிட்டு வருவார் அப்படின்னு வந்து நம்ம இருக்கணும் ரெடியா. ಅವರಿಗೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ 20 ವಯಸ್ಸುಗಳಾಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಅವರಿಗೆ ಸರಿಯಾದಂತ ಬಹಳ ಸಂಗಾತಿಗಳನ್ನ ಸರಿಯಾದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡಬೇಕು. ஒரு சிஸ்டர் இருந்தாங்களாம், நிஜமான சம்பவம் கேளுங்க. ஒரு சிஸ்டர் இருந்தாங்களாம், ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಇದ್ರು, நிஜವಾದಂತ ಒಂದು ಘಟನೆ. ஒரு நல்ல ஆவிக்குரிய சிஸ்டர், அவங்க வாலிப சிஸ்டர். ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ಯವನಸ್ಥೆ. அவங்க என்ன பண்ணாங்களாம்? ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. ஆண்டவரே, நான் தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிடக்கூடாது, நான் உமக்காக நான் காத்திருப்பேன், நீங்க கொடுக்குற ஆளை நான் கரெக்டான ஆளை கல்யாணம் பண்ண, தப்பான ஆளை பண்ணக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ಅವರು ತಪ್ಪಾದಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ನಾನು ಮದುವೆ ಆಗಬಾರದು, ನೀವು ಕೊಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ, ನೀವು ಇಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ஆண்டவரே, ಮಾಡಿ. நீங்க அற்புதம் செய்கிற தேவன், ನೀನು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರು. நான் என்ன பண்ண போறேன்? ನಾನೇನ್ ಮಾಡೋದಕ್ಕಿದ್ದೀನಿ? ஒரு பேண்ட் வாங்க போறேன், ஜென்ஸ் பேண்ட் வாங்க போறேன். ಜೆಂಟ್ಸ್ ಪ್ಯಾಂಟ್ ಅಂತ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஜென்ஸ் பேண்ட வாங்கி எங்க ரூம்ல தொங்க போட போறேன். ಪ್ಯಾಂಟ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿ ನಾನು ಹಾಕ್ತೀನಿ. தொங்கிட்டு ஜெபம் பண்றாங்களா அந்த பேண்ட பார்த்து? ಆ ಪ್ಯಾಂಟ್ ಅನ್ನು ನೋಡ್ತಾ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன ஜெபம் பண்றாங்களா? ಏನಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஆண்டவரே, இந்த பேண்ட் இருக்குது, ದೇವರೇ ಈ ಪ್ಯಾಂಟ್ ಇದೆ, இந்த பேண்ட்டுக்கு நிரப்புறபடி ஒரு ஆவிக்குரிய மனுஷனை கொண்டு வாங்க அப்படின்னு வந்து ஜெபம் பண்றாங்க. ಈ ಪ್ಯಾಂಟ್
ತುಂಬುವಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಆತ್ಮಿಕವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ அந்த ಎಂಬುದಾಗಿ, பேண்ட்ட நீங்க நிரப்புங்க அப்படின்னு ஜெபம் ಆ பண்றாங்க. ಪ್ಯಾಂಟ್ ಅನ್ನ ನೀವು ತುಂಬಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ஒரு ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கரெக்டான ஆள நீங்க கூட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ಸರಿಯಾದಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ இந்த ಇದ್ದಾರೆ. பேண்ட் என்ன சைஸ் அதெல்லாம் கேட்காதீங்க. சும்மா ஒரு பேண்ட் வாங்குனாங்க. ಪ್ಯಾಂಟ್ ಯಾವ ಸೈಜ್ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ಬಿಡಿ, ಸುಮ್ನೆ ಒಂದು ಪ್ಯಾಂಟ್ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஒரு நல்ல சிஸ்டர் அவங்களுக்கு கரெக்டா பாயிண்ட் தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு பைபிள் பத்தி அவங்க நல்லா தெரிஞ்சிருக்காங்க. ಆ ಸತ್ಯವೇದ ಕುರಿತಾಗಿ ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ. நிறைய காரியங்களை கொடுங்கன்றோம். ஆண்டவர் பேண்ட்ல ஒரு அவர் அருமையான ஆவிக்குரிய மனுஷனை கூட்டு வருவாரு, நிரப்புவாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಸರಿಯಾದಂತ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಲ್ಲಿ ಒಂದು ನಂಬಿಕೆ. சோ அதனால நம்ம வந்துட்டு இங்க வந்து அதான் சொல்றாங்க, வேசித்தனம் அதிகமா இருக்கிறதுனால திருமணத்துக்குள்ளே கணவன் மனைவி வந்து ஒருத்தர் வந்து நீங்க மேரேஜ்க்குள்ள நீங்க இருக்கிறது தான் கரெக்டான ஒரு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பிளான் அப்படின்னு வந்து சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸಲತಕ್ಕದಂತ ಸಲ್ಲಿಸಲ್ಪಡುವಂತದ್ದೇ ಸರಿಯಾದಂತ ಯೋಜನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அப்ப நம்ம மூணாவது வசனத்துல என்ன சொல்றாரு, 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, கணவன் வந்து என்ன பண்றாரு, அவருடைய கணவனும் மனைவியும் தங்களுடைய கடமையை கணவனுக்கு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமையை அவங்க செய்யணும் அப்படின்னு வந்து வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಗಂಡನಿಗೆ ಮಾಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಲ್ಲತಕ್ಕಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. 4வது வசனம் என்ன சொல்லுது, 4ನೇ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ, கணவனுடைய சரீரம் யாருக்கு சொந்தம்? ಅಲ್ಲಿ ಗಂಡನ ಒಂದು ಶರೀರ ಯಾರಿಗೆ ಸ್ವಂತ? யாருக்கு? ಯಾರಿಗೆ? ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட், அது தெரியும். ಮೊದಲನೇ ದೇವರಿಗೆ ಅದು ಗೊತ್ತಿದೆ. திருமணத்துக்குள்ள யாருக்கு சொந்தம்? ಮದುವೆ ಸಮಯದಲ್ಲಿ அந்த ಯಾರಿಗೆ ரைட்ஸ் யாருக்கு இருக்கு? ಆ ಅಧಿಕಾರ ಯಾರಿಗಿದೆ? மனைவிக்கு இருக்கு. ಹೆಂಡತಿಗೆ. மனைவியோட சரீரத்து மேல யாருக்கு அதிகாரம் இருக்கு? ಹೆಂಡತಿಯ ಒಂದು ಶರೀರದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಯಾರಿಗಿದೆ? ஹஸ்பண்டுக்கு இருக்கு. ಗಂಡನಿಗಿದೆ. ஆனா கொடுமைப்படுத்துற அதிகாரம் இல்ல. கொடுமைப்படுத்தி சில பேர் என்ன சில மேரேஜ்ல பாப்போம்னா கொடுமைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி அப்படி சொல்ல வரல. அன்பினாலே கடமைப்பட்டிருக்கிறார்கள். ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಹಿಂಸೆ ಪಡಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿರುವಂತ ಒಂದು ಅಧಿಕಾರ. 5வது வசனத்துல பாருங்க, 5வது வசனம் போட்டிருக்கு. அவங்க வந்து சில டைம் வந்துட்டு நம்ம அவங்க வந்து சில ஆவிக்குரிய காரியங்களையும் மாம்சத்தான காரியங்களையும் மேரேஜ்ல எப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. 5வது வசனம். 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ, ಆತ್ಮಿಕವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಮತ್ತು ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். ம். உங்களுக்கு விரோதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு ம். மறுபடியும் கூடி வாழுங்கள். பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு 2 பேருக்கும் வந்து நீங்க கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணணும், ஃபாஸ்டிங் இருக்கணும். அந்த டைம்ல நீங்க சேராம இருந்தா ஓகே. பட் அதை தவிர நீங்க வந்துட்டு வேற எந்த காரணமும் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀವು ಬೇರೆ ಇರಬಹುದು, ಆದ್ರೆ ಅದ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾವ್ದು ಕಾರಣದಿಂದಲೂ ಕೂಡ ನೀವು ಬೇರೆ ಆಗಿರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. வேற காரணம் சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னா ಬೇರೆ ಕಾರಣ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ ಅಂದ್ರೆ யார் சோதிப்பா? ಯಾರು ಶೋಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ? சோதனைக்காரன் என்ன பண்ணுவான்? ಶೋಧನೆ ಮಾಡುವಂತವನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಲ್ಲಿ? என்ன பண்ணுவான்? சாத்தான் வந்து சோதிப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ಸೈತಾನನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶೋಧಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ கணவன் மனைவி உறவோடு இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம். ಅಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಇರುವಂತದ್ದು ದೇವರ ಚಿತ್ತ. இதுதான் பைபிளோட பிளான், ஆண்டவருடைய அனாதி பிளான் இது. ಇದೇ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನಾದಿ ಕಾಲದಿಂದಲೂ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಯೋಜನೆ. சோ இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥವಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಅಂದುಕೊಳ್ತೀನಿ. ஒரே ஒரு காயிண்ட் இருக்கு. 7வது வசனத்துல பாருங்க, ಒಂದೇ ಒಂದು ಅಂಶ ಇದೆ, ಅದು 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. ஒருவேளை நான் மேரேஜே எனக்கு பண்றதுக்கு ஆசை இல்ல, ಒಂದು ವೇಳೆ ನನಗೆ ಮದುವೆ ಆಗೋದಕ್ಕೆ ಆಸೆ ಇಲ್ಲ, நான் சிங்கிள் பர்சனாவே இருக்கணும் வாழ்நாள் எல்லாம், ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಏಕಾಂಗಿಯಾಗಿ ಇರಬೇಕು ಜೀವನ ಪರ್ಯಂತ. அது எப்படி அது இருக்கணும்னா என்ன வசனம் பாருங்க, 7வது வசனம் என்ன சொல்லுது? ಆಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ 7ನೇ ವಚನ ಏನಂತ ನೋಡ್ರಿ. எல்லா மனுஷரும் ம். என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன். ம். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. ம். அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. சோ என்ன கிளியரா சொல்றாரு, உங்களுக்கு gift, ஆண்டவர் அந்த gift கொடுத்திருக்காருன்னா நீங்க தனியா இருக்கணும் அப்படின்றது gift கொடுத்திருக்காருன்னா நீங்க இருங்க, மேரேஜ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಬ್ಬನೇ ಅಥವಾ ಏಕಾಂಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಒಂದು ವರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಇರ್ರಿ ಪರವಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சோ அதனால எல்லாருக்கும் இந்த வரத்தை ஆண்டவர் கொடுக்கல. சில பேர் கொடுத்திருக்காரு. அவங்க நாங்க வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் மாத்திரம் நான் சேவை செஞ்சுக்கிட்டு நான் வந்துட்டு தனியா இருப்பேன், மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா ஓகே, அந்த gift கொடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு தப்பே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ದೇವರು ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಜೀವನ ಪರ್ಯಂತ ದೇವರಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೇನೆ, ನಾನು ಏಕಾಂಗಿ ಇರ್ತೇನೆ, ದೇವರ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರು ಅವರಿಗೆ ವರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದರಲ್ಲಿ ತಪ್ಪೇ ಇಲ್ಲ. ஆனா 9வது வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க, ಆದ್ರೆ 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ஆகிலும் அவர்கள் விரத்தராய் இருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். சும்மா வந்துட்டு ஆசையோட இருந்துகிட்டு கிஃப்ட்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு அப்படி முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்க மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡು ಆ ರೀತಿಯಾಗಿರುವುದಕ್ಕಿಂತಲೂ ಅದನ್ನ
ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಉತ್ತಮವಷ್ಟೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஓகே. இப்போ வந்து அடுத்த ஒரு டாபிக் போவோம். அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம போவோம். ಮುಂದಿನ ಒಂದು ವಿಚಾರಕ್ಕೆ ಬರಲ್ಪಡೋಣ. இப்ப நெறைய பேர் என்ன ஆகும், அவங்க வந்து ஆல்ரெடி அவிசுவாசிகளா இருப்பாங்க. வீட்ல வந்து யாராவது ஒரு பிரதரோ இல்ல சிஸ்டர் மட்டும், ஹஸ்பண்டோ இல்ல வைஃப் மட்டும் கிறிஸ்டியன்ஸா மாறியிருப்பாங்க. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವಿಶ್ವಾಸಿ ಆಗಿದ್ರು ಕೂಡ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಗಂಡ ಅಥವಾ ಹೆಂಡತಿ ಯಾರೋ ಒಬ್ರು ದೇವರನ್ನ ನಂಬಿಕೊಂಡಿರ್ತಾರೆ. சில பேர் என்ன சொல்லிருவாங்க, சில சர்ச்ல இப்படி சொல்றாங்க. நீங்க வந்து அவங்கள டைவர்ஸ் பண்ணிருங்க. அவங்க கூட வாழாதீங்க. அவங்க கூட இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. அது பெரிய தப்பு அது. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಕೆಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಅವರ ಜೊತೆಲಿ ಇರಬೇಡ್ರಿ, ಡೈವರ್ಸ್ ಮಾಡ್ಬಿಟ್ಬಿಟ್ರಿ, ಅವರ ಜೊತೆಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಜೀವನ ಮಾಡಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ. இல்ல ஒருவேளை அந்த வைஃப் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஹஸ்பண்ட் இன்னும் அவிசுவாசியா இருக்கிறாங்கன்னா, இல்ல வைஃப் அவிசுவாசியா இருக்காங்க, ஹஸ்பண்ட் பிலீவர் ஆயிட்டாருன்னா, ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮದುವೆ ಆದ ನಂತರದಲ್ಲಿ ಆ ದೇವರನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ ಅಥವಾ ಈ ಗಂಡ ಇನ್ನು ಅವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ದಾನೆ ಅಥವಾ ಗಂಡ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ದಾನೆ, ಹೆಂಡತಿ ಇನ್ನು ಅವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ದಾಳೆ ಅಂತ ಅಂದ್ರೆ 10வது வசனம் என்ன சொல்லுது? 10ನೇ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? உங்க கணவனையும் உங்க மனைவியை வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது? டைவர்ஸ் பிரிந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಕರ್ತನ ಅಪ್ಪಣೆ ಏನಂತಂದ್ರೆ ಹೆಂಡತಿಯು ಗಂಡನನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. அவங்கள விட்டுறாதீங்க. ಅವ್ರನ್ನ ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಡ್ರಿ. அப்புறம் என்ன சொல்றாங்க? ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ? 11வது வசனம் பாருங்க. 11ನೇ ವಚನ. பிரிந்து போனால் ம். அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஒருவேளை அவரு ஆ, என்னது ஷி டஸ் லீவ், எனக்கு கொஞ்ச நாள் என்ன முடியல, எனக்கு அவர் வந்து என்ன இந்த ரொம்ப துக்கப்படுத்துறாரு அப்படின்னா, நீங்க தயவு செய்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. டைவர்ஸும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರು ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿ ನಡೆಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬಹಳ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಹಿಂಸೆ ಪಡಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಡಿವೋರ್ಸ್ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ವಿಚಾರಗಳು ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. திருப்பி எவ்வளவுதான் சண்டை வந்தாலும், அவிசுவாசி பிரதரா இருக்கலாம், அவிசுவாசி சிஸ்டரா இருக்கலாம், எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் நீங்க ஒப்புரவாகிறதுக்கு பாருங்க அப்படின்னு வந்து பவுல் சொல்றாரு. ನೀವು ಅವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ರು ಕೂಡ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ರು ಕೂಡ ಎಷ್ಟೇ ಜಗಳವನ್ನು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಪುನಃ ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಮಾಧಾನವಾಗಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ನೋಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. எதுக்கு? ಯಾಕೆ எதுக்கு இப்படி சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல்? ಯಾಕೆ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಹೀಗೆ ಹೇಳ್ತಾ இದ್ದಾನೆ? ஒரு முக்கியமான காரணம் இங்க இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இத கவனிங்க. படிப்போம், நம்ம இந்த வசனத்தை படிப்போம். இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்ல. 12ல இருந்து 14 படிங்க. 12ರಿಂದ 14ನೇ ವಚನ. ಇದನ್ನ ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡಬೇಕಂತಕ್ಕಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಎಲ್ಲರೂ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்கிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடக் கூடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். எதுக்கு தள்ளிவிடக்கூடாது அப்படின்ற காரணம் பாருங்க 14வது வசனத்துல. எண்ணத்தினாலெனில் ம். அவிசுவாசியான புருஷன் ம். தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், ம். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம இதுல பாக்குறோம். நம்ம ಮುಖ್ಯವಾದಂತ ವಿಷಯವನ್ನ ಇದರಲ್ಲಿ ನಾವು ஒரு ಗಮನಿಸ್ತೇವೆ. வீட்டுல ஒரு கிறிஸ்தவனால அந்த வீட்டுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. ಒಬ್ಬ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನವನಾಗಿರ್ತಕ್ಕಂಥವನಿಂದ ಒಂದು ಮನೆಗೆ ಎಷ್ಟು ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಎಂಬುದಾಗಿ. அவிசுவாசி ஹஸ்பண்ட் இருந்தா கூட பரவாயில்ல, அந்த சிஸ்டர் கிறிஸ்டியனா இருக்கிறதுனால, அவங்க ஜெபத்தினால, அவங்களோட பரிசுத்தமா இருக்கிறதுனால அவங்களும் பரிசுத்தமாக்கப்படுவாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಗಂಡಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಒಂದೇ ಇದ್ರು ಕೂಡ ಹೆಂಡತಿಯ ಒಂದು ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಆಕೆಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪವಿತ್ರರಾಗಿರುವಂತರಾಗಿರ್ತಾರೆ. சோ அதனால நம்ம வந்துட்டு ரொம்ப 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 நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ஆலோசனை சொல்லும் போது, ஐயோ உங்களை இப்படி கொடுமைப்படுத்துறாங்களா, உங்களை திட்டுறாங்களா, சர்ச்சுக்கு வர விட மாட்டேங்கிறாங்களா, டைவர்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு தயவு செய்து யாரும் சொல்லிடாதீங்க அப்படி. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ದಯವಿಟ್ಟು ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಭೆಗೆ ಬರೋದಕ್ಕೆ ಬಿಡ್ತಾ ಇಲ್ವಾ, ನಿಮ್ಮನ್ನ ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿ ನಡೆಸಿಕೊಳ್ತಾ ಇದಾರೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಷ್ಟಪಡಿಸ್ತಾ ಇದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಡೈವರ್ಸ್ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ವಿಷಯಗಳನ್ನ ಹೇಳುವಂತವರಾಗಿರಬಾರದು. சோ வந்து பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்படுறாங்க ஒரு ஆளுனால. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவிசுவாசி லாபான் வந்து ஒரு அவிசுவாசி. ಆ ಲಾಬನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಬ್ಬ ಅವಿಶ್ವಾಸಿ. அவிசுவாசி யாக்கோபு விசுவாசி. ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ವಿಶ್ವಾಸಿ. யாக்கோபு அவனுக்கு வேலைக்கு செய்ய போறான். யார் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க இப்போ? ಯಾಕೋಬನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವಿಶ್ವಾಸ ಆಗಿದೆ. ಯಾರಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ? அந்த இடத்துல லாபான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. ಅಲ್ಲಿ ಲಾಬನನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. யோசேப்பு விசுவாசி. ಅಲ್ಲಿ ಯೋಸೆಫನು ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ. போத்திபார் அவிசுவாசி. ಅಲ್ಲಿ ಫೋರ್ಟಿಫರನು ಅಲ್ಲಿ ಅವಿಶ್ವಾಸಿ. யோசேப்பு வேலை செய்யறதுனால யார் ஆசீர்வதிக்கப்படுறா? ಅಲ್ಲಿ ಯೋಸೆಫನ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಯಾರಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? யாரு? போத்திபாரோட குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுது. ಅಲ್ಲಿ ಫೋರ್ಟಿಫರನ ಕುಟುಂಬವೇ ಅಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. அதனால ஒரு கிறிஸ்தவனால ஒரு வீடே ஆசீர்வதிக்கப்படும். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಿಂದ ಒಂದು ಮನೆಯೇ ಅದು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಡ್ತದೆ. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தினாலே ஒரு தெருவே
ஆசீர்வதிக்கப்படும். ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತಿಯ ಕುಟುಂಬದಿಂದಾಗಿ ಆ ಒಂದು ಭೀತಿಯೇ ಅದರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ஒரு ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ஊர்ல சில நீதிமான்கள்னாலே அந்த ஊரே செழிக்கப்படும். ಆ ಊರಿನಲ್ಲಿ ಕೆಲವು ನೀತಿವಂತರಿಂದಾಗಿ ಆ ಊರೇ ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಲ್ಪಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. இதுக்கு தான் கிறிஸ்டியன்ஸ் நம்ம ஜெபம் பண்றோம். நம்ம நாட்டுக்காக, நம்ம 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 நாட்டுக்காக, நம்ம ராஜ்யத்துக்காக நம்ம ஜெபம் பண்றோம். ಈ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನ ಮಾಡ್ತೇವೆ. நீதிமான் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம நாடு நல்லா ஓடிட்டு இருக்குது. ನೀತಿವಂತನು ಇರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಒಂದು ದೇಶವದು ಓಡ್ತಾ ಇದೆ. சோ பாருங்க எவ்வளவு முக்கியமானது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை, எவ்வளவு முக்கியமானது இந்த உலகத்துக்கு பாருங்க. ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ ಎಷ್ಟು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಲೋಕದ ಜೀವಿತಕ್ಕೆ. அவங்க ஜெபிக்கிற ஜனம், நேசிக்கிற ஜனம், பாடுபடுற ஜனம், மத்தவங்களுக்காக தியாகம் பண்ற ஜனம் கிறிஸ்தவர்கள். ಆ ಕ್ರೈಸ್ತರ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಇತರರಿಗಾಗಿ ತ್ಯಾಗವನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು, ಇತರರಿಗಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತದ್ದು, ಇತರರಿಗಾಗಿ ಕಷ್ಟಗಳನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಗುಂಪುಗಳಾಗಿದೆ. சரி, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்க உங்க அவிசுவாசி ஹஸ்பண்டோ வைஃபையோ நீங்க டைவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ಅದರಲ್ಲಿ ಏನಪ್ಪ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಿನ್ನ ಗಂಡನಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನ ನೀನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿಚ್ಛೇದನವನ್ನು ಕೊಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை அந்த பிரதர் வந்து வாழ இஷ்டம் இல்ல அப்படி விட்டு போயிட்டாரு அப்படின்னா என்ன பண்றது? ಒಂದು ವೇಳೆ ಸಹೋದರರು ಬಾಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರ ಅಂತಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡಬಹುದು? என்ன பண்ணலாம்? ಏನ್ ಮಾಡಬಹುದು? ஓடி போய் இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லலாமா? ಓಡಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದಾ? இல்ல, என்ன சொல்லணும்? ಇಲ್ಲ, ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳೋದು சமாதானம் தான் முக்கியம். 15வது வசனம் என்ன சொல்லுது? சமாதானம் தான் முக்கியம். ಸಮಾಧಾನವೇ ಮುಖ್ಯ. ஆனாலும் நீங்க காத்துருங்க. ஒருவேளை ஆண்டவர் வந்து உங்க ஹஸ்பண்டையும் உங்க வைஃப் வந்து ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு 16வது வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ 16 ಹೇಳ್ತದೆ ನಿನ್ನ ಗಂಡ ಅಥವಾ ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. 16வது வசனத்தை படிப்போம். 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದ್ಕೊಳ್ಳೋಣ. மனைவியானவளே, ம். நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? ம். தேவன் போதும். சோ அதனால நீங்க வந்து காத்துருங்க, பொறுமையா இருங்க. நீங்க வந்து சமாதானத்தோட இருங்க அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನೀವು ಸಮಾಧಾನದಿಂದ ಕಾಯುವಂತವರಾಗಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. சோ அதனால நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம மேரேஜ்ல ஐயோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு மேரேஜ் நம்ம கைவிட்டுறக்கூடாது. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಮದುವೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಕಷ್ಟವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. இன்னைக்கு நிறைய பேர் வந்து சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஐயோ நான் விட்டுறேன், நான் அவர் கூட நான் வாழ மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து உடனே சாக்கு போக்கு சொல்லிடுறாங்க. ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಚಿಕ್ಕ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರು ಕೂಡ ಅವರ ಜೊತೆ ನಾನು ಇರುವುದಿಲ್ಲ ಹಾಗೆ ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ ಕೊರತೆಗಳನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. சரி, அடுத்த பாயிண்ட் என்ன பார்ப்போம்? ಮುಂದಿನ ಒಂದು ಅಂಶಕ್ಕೆ ಬರೋಣ. இது ஒரு முக்கியமான காரியம். அவங்க நிறைய பேர் இந்த ஆண்டருக்குள்ள வரும்போது அவங்க ஒருத்தருடைய நிலைமை வேற வேற மாதிரி இருந்துச்சாம். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅವರು ಬರಪಡುವಾಗ ಅವರವರ ಪರಿಸ್ಥಿತಿ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿತ್ತು. ஒரு சில பேர் கிறிஸ்டியன்ஸ் ஆகும்போது அவங்க வந்து விருத்த சேதனம் பண்ணிருந்தாங்களாம், யூதர்களா இருந்தாங்களாம். சில பேர் வந்து புறஜாதி மக்களா இருந்தாங்களாம் ஆண்டர்கிட்ட வரும்போது. ಅಲ್ಲಿ ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬರುವಾಗ ಅವರು ಯಹೂದ್ಯರಾಗಿದ್ದು, ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುನ್ನತಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ರು, ಇಲ್ಲ ಕೆಲವರು ಸುನ್ನತಿ ಆಗದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಇದ್ರಲ್ಲಿ. அந்த காலத்துல வந்து சில பேர் ஆண்டர்கிட்ட வரும்போது சில பேர் வந்து அடிமையா இருந்தாங்களாம், சில பேர் எஜமானா இருந்தாங்களாம். அந்த அடிமைக்கு எஜமானா இருந்தாங்களாம். சோ சில பேர் ஒருத்தருடைய பொருளாதார நிலைமை, ஒருத்தருடைய ಫೈನಾನ್ಷಿಯಲ್ ಸ್ಟೇಟಸ್ வேற வேற மாதிரி இருந்துச்சு ஆண்டர்கிட்ட வரும்போது. ಅವರು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅವರವರ ಒಂದು ಆರ್ಥಿಕ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಒಬ್ಬರು ದಾಸರಾಗಿದ್ರು, ಇನ್ನೊಬ್ಬರು ಯಜಮಾನರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ರು. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? 3 வாட்டி சொல்லுது பாருங்க. 17வது வசனம், 20வது வசனம், 24வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 17, 20 ಮತ್ತು 24ನೇ ವಚನ ಏನಂತ ಹೇಳ್ತದೆ? ஒரே காரியத்தை தான் திருப்பி சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಒಂದೇ ಕಾರ್ಯವನ್ನ ಪುನಃ ಆತನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, ம். கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, ம். அப்படியே அவன் நடக்க கடவன். ம். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். 20வது வசனம் சொல்லுங்க. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே ம். நிலைத்திருக்க கடவன். ஓகே, 24வது வசனம். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். சோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் நம்மள எப்படி அழைச்சிருக்கிறாரோ நம்ம அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன். இன்னைக்கு காலையில வந்து ஒரு சிஸ்டர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮುಂಜಾನೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ರು. அவங்க சொன்னாங்க, நீ வந்து இந்த பெரிய எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி பெரிய ஆள் ஆயிருவேன்னு நீ சொன்ன, இன்னும் நீ பாஸே ஆகல, என்ன நீ இப்படி இருக்க அப்படின்னு வந்து எங்க சொந்தக்காரங்க, அவிசுவாசி சொந்தக்காரங்க எல்லாம் கேலி பண்றாங்க என்ன அப்படின்றாங்க. ನೀನು ಈ ಒಂದು ಎಕ್ಸಾಮ್ ಅನ್ನು ಬರ್ಬಿಟ್ಟು ಹೀಗೆ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆಗ್ಬಿಡ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಹಾಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೆ, ಆದ್ರೆ ಏನ್ ನೀನು ಪಾಸೇ ಆಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವಿಶ್ವಾಸಿಗಳ ಸಂಬಂಧಿಕರು ಬಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த சிஸ்டருக்கு ரொம்ப கவலை. ಆ ಸಹೋದರಿಗೆ ತುಂಬಾ ಚಿಂತೆ. அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுனாங்க, அதுல பாஸ் பண்ண முடியல அவங்களால. IAS ಎಕ್ಸಾಮ್ ಅನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ, ಅದರಿಂದ ಅವ್ರಿಗೆ ಸಾಧ್ಯ ಆಗ್ಲಿಲ್ಲ. நிறைய வருஷம் ட்ரை பண்ணாங்க, இப்ப முடியல, வயசும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ಅನೇಕ ವರ್ಷ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ಅವರಿಂದ ಸಾಧ್ಯ ಆಗ್ಲಿಲ್ಲ.
ஆனா இன்னைக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு கவர்ன்மென்ட் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல ஸ்கூல்ல எனக்கு நல்ல டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. ಅವರು ಇವತ್ತಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಕೆಲಸ ಸಿಕ್ಕಲ್ಪಟ್ಟಿದೆ, ಒಂದು ಶಾಲೆಯಲ್ಲಿ ಉತ್ತಮವಾದಂತಹ ಕೆಲಸ ಸಿಕ್ಕಲ್ಪಟ್ಟಿದೆ. 10th ಸ್ಟಾண்டர்ட் பிள்ளைங்களுக்கு நான் டீச்சரா இருக்கிறேன் அப்படின்றாங்க. 10ನೇ ತರಗತಿಯ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾನು ಶಿಕ್ಷಕಿಯಾಗಿದ್ದೇನೆ. பட் ஆனாலும் பிரதர் நான் ஃபெயிலியர் தானே அப்படின்றாங்க. ಆದ್ರೂ ಕೂಡ ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೋತು ಓದೋಳುತ್ತಾನೆ. என் சொந்தக்காரங்க எல்லாம் இப்படி சொல்றாங்களே. ನನ್ನ ಸ್ವಂತದವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அப்ப எனக்கு ரொம்ப கவலையாயிருச்சு எனக்கு. ಆಗ ಅಣ್ಣನವರಿಗೆ ತುಂಬಾ ಚಿಂತೆ ಆಯ್ತು. என்ன சிஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்க? ஆண்டவர் உங்களை வந்து சிலுவையில ஆண்டவர் நம்மளுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். ನಾನು ಹೇಳಿದೆ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ದೇವರು ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಒಂದು ಜಯವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஜனங்க உங்க பணத்தை வச்சு, உங்க படிப்பை வச்சு, உங்க பதவி வச்சு பேசும்போது அத காதுல வாங்கிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ಜನರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನಿಮ್ಮ ಹಣದ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಲೆಕ್ಕಾಚಾರ ಆಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದನ್ನ ಕಿವಿ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಡ್ರಿ. ஆண்டவர்கிட்ட என்னைக்கு நீங்க வந்தீங்களோ பெரிய அற்புதம் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். அதே போல நித்திய வாழ்வை வந்து ஆண்டவர் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು ಯಾವಾಗ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರೋ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟು ಆಗ ದೇವರು ನಿತ್ಯತ್ವದ ಒಂದು ದೊಡ್ಡ ಉಡುಗೊರೆಯನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கோ அதுல உண்மையா இருங்க. அதான் போதும். ஒரு நாள் பரலோகத்துக்கு ஆண்டவர் முன்னாடி போய் நிப்பீங்க. அப்ப ஆண்டவர் வந்து என்ன படிச்ச, எந்த எக்ஸாம் பாஸ் பண்ண, எந்த இடத்துல வேலை செஞ்ச, உன் பதவி என்னன்னு ஆண்டவர் கேட்க மாட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். ಒಂದು ದಿವಸ ನೀವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ತೀರಿ, ಆಗ ನೀನು ಯಾವ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ಯಾವ ಕೆಲಸದಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಕೇಳುವಂತವರಾಗಿರುವುದಿಲ್ಲ. அதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. ಅದನ್ನೇ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அழைக்கப்பட்ட அழைப்பிலே உண்மையா இருங்க. ಅಲ್ಲಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯಲ್ಲಿ ನೀವು ಉತ್ತಮರಾಗಿರ್ರಿ. சோ அதனால நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம வந்து எப்படி இருக்கணும்? ஆண்டவரே எனக்கு இது கொடுத்திருக்கிறீங்க. இந்த மாதிரி வீடு தான், இந்த மாதிரி வாழ்க்கை தான் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. இதுல நான் உண்மையா இருக்கிறேன். இதுல நான் சந்தோஷமா இருக்கிறேன். அந்த அழைப்பிலே நான் உண்மையா இருக்கணும் அப்படின்றது நம்ம ஆசை தான் நம்ம வந்து கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும். ಆ ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ಇರಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರ ಯಾವ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದೇ ಒಂದು ಕ್ರಿಸ್ತಿಯ ಒಂದು ನೋಟವಾಗಿರಲ್ಪಡಬೇಕು. உலக ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ಲೋಕದ ಜನರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஐயோ நீ வேஸ்ட், ನೀನು ವ್ಯರ್ಥವಾದವನು, நீ வாங்குற சம்பளமே வேஸ்ட் அப்படின்னு மனைவிகள் கணவன்களை சில பேர் சொல்லுவாங்க. ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಸಂಬಳವೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಗಂಡ ಹೆಂಡತಿಯರನ್ನು ನೋಡಿ என்ன நீ ಹೇಳ್ತಾರೆ. கிறிஸ்டியன் ஆயிட்டா அதே சம்பளம் தான் இன்னும் வாங்குற? ನೀನು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಆಗಿದ್ದೀ, ಇನ್ನೂ ಅದೇ ಸಂಬಳ ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೀ, நீ உனக்கு நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது. ನಿನಗೆ ಒಳ್ಳೆ ಕೆಲಸನೇ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. அது வந்து மனசை உடைச்சிரும் நிறைய பேருக்கு. ಅದು ಅನೇಕರಿಗೆ ಮನಸ್ಸನ್ನು ಒಡೆದು ಹಾಕ್ತದೆ. இந்த வசனத்தை நீங்க அதனால கவனமா நீங்க பாருங்க. ಈ ವಚನವನ್ನ ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ನೋಡ್ರಿ. ஆண்டவர் உங்களை எந்த அழைப்பிலே கொடுத்திருக்கா அதுல உண்மையா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுங்க. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದರಲ್ಲಿ ನೀವು ಸತ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு நாள் கணக்கு கொடுப்போம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ಲೆಕ್ಕ ಕೊಡ್ತೀವಿ. சோ அதனால நீங்க மத்தவங்க சொல்றது நம்மள பாதிக்கும். பட் ஆனா ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அது பாதிக்காது. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇತರರು ಹೇಳುವಂತದ್ದು ನಮ್ಮನ್ನ ಬಾಧೆಗೆ ಒಳಪಡಿಸ್ತದೆ, ಆದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವವರೆಗೆ ಅದು ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ಬಾಧೆಗೆ ಒಳಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿರುವುದಿಲ್ಲ. சந்தோஷமா விசில் அடிச்சு பாட்டு பாடிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுவோம். ಆ ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಲ್ಪಡೋಣ. ஆண்டவர் துதி பாடல்கள் நம்ம வாயில இருக்கட்டும். ಆ ದೇವರ ಸ್ತುತಿ ಹಾಡುಗಳು ನಮ್ಮ ಬಾಯಿಗಳಲ್ಲಿ ಅದು ಕಾಣಿಸಲ್ಪಡ್ಲಿ. எந்த நிலைமையில நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல போதிச்சிருக்கிறாரு. ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೋ ಅದೇ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಉತ್ತಮರಾಗಿ ಇರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬೋಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. 5 தாலந்து கொடுத்தவனையும் 2 தாலந்து கொடுத்தவனையும் ஆண்டவர் வந்து கம்பேர் பண்ணல. பாரு அவனுக்கு 5 இருக்கு, உனக்கு 5 இருக்கு, நீ பாரு இவ்வளவு ಜಾಸ್ತಿ பண்ண இது பண்ண அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்ல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ 5 ತಲಾಂತು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವನಿಗೆ 2 ತಲಾಂತು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವನಿಗೆ ದೇವರು ಹೋಲಿಕೆಯನ್ನು ಮಾಡಿ ಅವನಿಗೆ ಹಾಗೆ ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾವುದೇ ಹೋಲಿಕೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அப்படி பாக்குற தேவன் அல்ல நம்ம ಆ தேவன். ರೀತಿಯಾಗಿ ನೋಡುವಂತ ದೇವರಲ್ಲ. நல்லது வேலைக்காரனே உள்ளவா, என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள உள்ள பிரவேசி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அவனை. ಫಲ ನಂಬಿಗಸ್ತ ಒಳ್ಳೆಯ ಆಳು ನನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಪ್ರವೇಶಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஒரே ஒரு கேள்வி நம்ம இன்னைக்கு கேட்க வேண்டியது, பதில் சொல்ல வேண்டியது, ಒಂದೇ ಒಂದು ಉತ್ತರವನ್ನು ನಾವು ಹೇಳಲ್ಪಡಬೇಕಾಗಿದೆ. எனக்கு கொடுத்திருக்கிற திறமை, எனக்கு கொடுத்திருக்கிற படிப்பு, எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் வந்து பொருள், இதுல நான் உண்மையா உள்ளவனா இருக்கிறேனா? அது ஒரே ஒரு கேள்வியை நம்ம பதில் சொன்னா போதுங்க. ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗೆ ಉತ್ತರಗಳನ್ನು ಕೊಡಬೇಕೇನೆಂಬುದಾಗಿ ನೋಡುದು. ಆದ್ರೆ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸ ಅಥವಾ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕುಟುಂಬ, ನನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂಬಳದಲ್ಲಿ ನಾನು ನಿಜವುಳ್ಳವನಾಗಿ ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನಾ? ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದೀನಾ? ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನಾ? உண்மை உள்ளவனா, விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேனா? ನಾನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ವಿಶ್ವಾಸ ಉಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನಾ? ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் வந்து சக்சஸ் ஆன ஜெயிச்சிட்டு உலக பிரகாரமான சக்சஸ் ஆனவர்களை ஆண்டவர் வந்து தேட மாட்டார் ஒரு நாள். ಲೌಕಿಕವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಕ್ಸಸ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ದೇವರು ಹುಡುಕೊಂಡು ಬರುವಂತವನಲ್ಲ. உலகத்துல தேவகுமாரன் வரும்போது என்ன இருக்கான்னு ஆண்டவர் பாப்பாராம். என்ன இருக்கான்னு வசனம் என்ன போட்டிருக்கு? என்ன இருக்குன்னு தேடுவார் ஆண்டவர். லூக்கா 18வது அதிகாரம் என்ன சொல்லுது? விசுவாசம் இருக்கான்னு ஆண்டவர் தேடுவாராம். ಅಲ್ಲಿ ದೇವಕುಮಾರರು ಲೋಕಕ್ಕೆ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ನಂಬಿಕೆ ಇರಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವನು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹುಡುಕುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. சர்ச்சில் உண்மை உள்ளவர்கள் இருக்கிறாங்களா? ದೇವ ಏನಪ್ಪ ಸಭೆಯಲ್ಲಿ ನೀತಿವಂತರು ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರಾ? படிப்போம் அந்த வசனத்தை. 18 தான் நினைக்கிறேன். 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். விசுவாசம் உள்ளவர்களை தான் ஆண்டவர் வந்து பார்ப்பாரு ಅಲ್ಲಿ உலகத்துல. ಭೂಮಿ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನ ಕಾಣುವವನೋ ಎಂಬುದಾಗಿ. இல்ல மனுஷகுமாரன் வரும்போது பணக்காரர்களை தேடுவாரா அப்படின்னு வசனம் சொல்லல அது. ಅಲ್ಲಿ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿಲ್ಲ, ಮನುಷ್ಯ ಕುಮಾರ ಬರುವಾಗ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಶ್ರೀಮಂತರನ್ನು ಹುಡುಕ್ತಾನ ಎಂಬುದಾಗಿ. உண்மையுள்ளவர்களா இருக்கிறாங்களா? ಅಲ್ಲಿ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿದ್ದಾರ. 10,000 ரூபாய் தான் சம்பளம். 10,000 ಸಂಬಳ. அதுல உண்மையா இருக்கிறானா? ಅದರಲ್ಲಿ ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿದ್ದಾನ. இல்ல அதையே முறுமுறுத்துட்டு 10,000 ரூபாய் ஃபெயிலியர் ஐயோ நான் ஐஏஎஸ் ஆக வேண்டியது, டீச்சரா இருக்கிறேனே அப்படின்னு முறுமுறுத்துட்டு இருக்கிறோமா? ಇಲ್ಲ ನಾನೇನೋ ಐಎಎಸ್ ಆಫೀಸರ್ ಆಗ್ಬೇಕಾಗಿತ್ತು, ಆದ್ರೆ ಇದೇ 10,000 ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಗುಣಗುಟ್ಟುವನಾಗಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. நம்ம பிள்ளைகள்ட்ட நம்ம சொல்லணும். ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕು. பயப்படுறோம் நிறைய வாட்டி நம்ம பிள்ளைகள்ட்ட சொல்றதுக்கு. ಮಕ್ಕಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಭಯಪಡ್ತೇವೆ. பாருமா அப்பா கிட்ட இவ்வளவுதாம்மா முடியும். ಆ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಇಷ್ಟೇ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. எனக்கு உனக்கு வந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. ನನಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕೊಡಿಸುವುದಕ್ಕೆ ஆனா உனக்கு ಆಗೋದಿಲ್ಲ. ஏசப்பா பத்தி நான் சொல்லி தரேன். ನಾನು ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಡ್ತೇನೆ. ஏசப்பாவை நான் கஷ்டப்பட்டு நான் ஃபாலோ பண்றேன் பாரு. ಯೇಸುವನ್ನ ಕಷ್ಟಪಟ್ಟು ನಾನು ಹಿಂಬಾಲಿಸ್ತೀನಿ ನೋಡು. ஏசப்பா மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன் பாரு. ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ನೆಟ್ಟಿದ್ದೀನಿ ನೋಡು. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கிஃப்ட்மா. ಇದೇ ನಾನು ನಿನಗೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ಉಡುಗೊರೆ. இது தவிர வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஆண்டவர் எவ்வளவு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த நிலைமையில நான் வந்து உனக்கு கொடுக்க நான் பாக்குறேன் அப்படின்னு நம்ம தைரியமா நம்ம சொல்லணும். பயப்படவே கூடாது. ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಬೇಕು, ದೇವರು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನನ್ನಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನನಗೆ ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡಬೇಕು. சரி, அடுத்தது கடைசியாக ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಅಂಶವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. இப்போ வாலிப பசங்களுக்கு பொறுமையா இருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம், அப்படிதானே? ಯವನಸ್ಥರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಮಾಧಾನ ಉಳ್ಳವರಾಗಿರಿ, ಶಾಂತ ಉಳ್ಳವರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು. நம்ம யூத் மீட்டிங்ல லாஸ்ட் வீக் பாய்ஸ்க்கு நான் தான் சொன்னேன். சார் மேரேஜுக்கு இன்னும் டைம் இருக்கு, இப்ப 18 வயசு ஆகுது, இந்த மேரேஜுக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮದುವೆಗೆ ಇನ್ನು ವಯಸ್ಸಿದೆ, ಅದರ ಒಳಗಾಗಿ ನಾವ್ ಏನೆಲ್ಲ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಡ್ತಾ ಇದ್ದೆ. பவுல் அதுக்கு என்ன சொல்றாரு? ಪೌಲನ ಅದಕ್ಕೆ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? 25வது வசனத்துல இருந்து 40வது வசனம் வரைக்கும் 25ರಿಂದ 40ನೇ ವಚನದವರೆಗೆ என்ன சொல்றாரு பாருங்க. ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? 32ல இருந்து 35வது வசனம் பாருங்க. நீங்கள் ம். கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். ம். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். ம். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இப்ப என்ன படிச்சிருங்க, முடிச்சிருங்க. இதை நான் ஆ. உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டுமென்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியா இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் ம். உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். என்ன பண்றாரு? 2 கம்பேர் பண்றாரு. ஒரு ஒரு மேரேஜ் ஆகுற வரைக்கும் நீங்க யார வந்து திருப்திப்படுத்தணுமா? மேரேஜ் ஆகுற வரைக்கும் யார திருப்திப்படுத்தணுமா? ಮದುವೆ ಆಗುವವರೆಗೂ ಯಾರನ್ನ ತೃಪ್ತಿಪಡಿಸಬೇಕಂತೆ? ಯಾರನ್ನ? எப்படி? ஆண்டவரை முழுசா 24 மணி நேரம் யாரை நான் பிரியப்படுத்தணும்? எப்படி ஏசப்பாவை நான் பிரியப்படுத்த முடியும்? ದಿನದ 24 ಗಂಟೆಗಳಲ್ಲಿ ಹೇಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಾನು ಪ್ರಿಯಪಡಿಸಬೇಕು? மேரேஜ் ஆயிடுச்சு. ಮದುವೆ ಆಯ್ತು. இப்ப என்ன ஆகும்? ಈಗೇನಾಗ್ತದೆ? என்ன ஆகும்? ಏನಾಗುತ್ತೆ? 24 ஹவர்ஸ் மேரேஜ் ஆனா கூட 24 ஹவர்ஸ் எனக்கு ஏசப்பா தான், நீ இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ಮದುವೆ ಆದ ನಂತರದಲ್ಲೂ ಕೂಡ 24 ಗಂಟೆ ನನಗೆ ಯೇಸುವೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರಿಂದ ಹೇಳೋದಕ್ಕಾಗ್ತದಾ? ஒரு பிரதர் வந்தாரு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. 4-5 ವರ್ಷದ ಹಿಂದೆ ಒಬ್ಬ ಸಹೋದರರು ಬಂದ್ರು. மேரேஜ் ஆகி வாலிப பிள்ளைங்க இருக்கு 2 பேரு. ಮದುವೆ ಆಗ್ಬಿಟ್ಟು ಯವನ ಪ್ರಾಯದ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. பிரதர் நான் வீட்டு விட்டு போறேன் பிரதர். ಸಹೋದರರೇ, ನಾನು ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಕ್ಕಿದ್ದೀನಿ. பிரதர் எங்க போறீங்க அப்படின்னு. ನಾನು ಕೇಳಿದೆ, ಎಲ್ಲೋ ಹೋಗೋದಕ್ಕಿದ್ದೀರಿ ಸಹೋದರರೇ? பிரதர் கிராமமா போய் ஏசப்பை பத்தி சுவிசேஷம் சொல்ல போறேன் பிரதர். ನಾನು ಹಳ್ಳಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಇದ್ದೇನೆ. நான் சொன்னேன் ரொம்ப நல்ல ஆசை பிரதர் இது. ಇದು ಬಹಳ ಒಳ್ಳೆಯ ಆಸೆ. ஆனா ஒரு 20 இயர்ஸ் ரொம்ப லேட்டா சொல்றீங்க அப்படின்னு சொன்னேன் நான். ಆದ್ರೆ 20 ವರ್ಷ ಬಹಳ ಲೇಟ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. ஃபுல் டைம் நீங்க போய் இப்படி போயிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தை பிள்ளைங்களை எப்படி யாரு பிரதர் பாப்பா அப்படின்னு. ನೀವು ಸಂಪೂರ್ಣ ಸಮಯವನ್ನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗುದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಯಾರು ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ? 24 ஹவர்ஸ் நீங்க ஆண்டவர் பண்ணிருக்கலாம். நீங்க வாலிப வயசுல 24 ஹவர்ஸ் ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம வாழலாம். ಯೌವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ನೀವು 24 ಗಂಟೆಗಳವರೆಗೂ ದೇವರನ್ನ ಮೆಚ್ಚಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿರಬಹುದಾಗಿತ್ತು. ஆனா இப்ப என்ன ஆகும்? 2 பேர் இருக்காங்க. இப்ப ஆண்டவரையும் நம்ம பிரியப்படுத்தணும், யாரை பிரியப்படுத்தணும்? சொல்லுங்க வாய் திறந்து, பரவாயில்ல. ನಾವು ದೇವರನ್ನ ಮೆಚ್ಚಿಸಬೇಕು. நம்ம கணவன் மனைவியை நம்ம பிரியப்படுத்தணும். டிவைட் பண்ணோம். 2 கொஞ்சம் என்ன ஆகுது? டிவைட் ஆகும் கொஞ்சம். ಅಲ್ಲಿ 2 ವಿಭಾಗವಾಗ್ತದೆ. ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನ ನಾವು ಮೆಚ್ಚಿಸಬೇಕು, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರನ್ನು ಕೂಡ ಮೆಚ್ಚಿಸಲ್ಪಡಬೇಕು. மேரேஜுக்கு முன்னாடி டிவைட் இல்ல.
ஃபுல் ஆண்டவருக்காக. ಮದುವೆಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರನ್ನ ಮೆಚ್ಚಿಸುವಂತ ಕಾರ್ಯ. நீங்க சொல்லலாம் நினைக்கலாம், அப்போஸ்தலர் பவுல் வந்து மேரேஜ் ஆவாதீங்க அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம் எனக்கு படிக்கும்போது. ನೀವು ಇದನ್ನು ಓದುವಾಗ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಮದುವೆ ಆಗುವುದು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. இல்லவே இல்ல. 36வது வசனத்துல நீங்க திருமணம் பண்ணா நீங்க பாவம் செய்யல அப்படின்னு தான் சொல்றாரு அவர். ಅಲ್ಲಿ ನೀವು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ನೀವು ಪಾಪ ಮಾಡದಂತವರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அதனால நம்ம கிளியரா என்ன சொல்றாருன்னா, வாலிபனா இருக்கும்போது நீ என்ன பண்ணு, முழு உன்னுடைய நேரத்தை ஆண்டவருக்காக நீ கொடு. ಯೌವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿರುವಾಗ ನಿನ್ನ ಸಂಪೂರ್ಣ ಸಮಯವನ್ನ ದೇವರಿಗಾಗಿ ನೀನು ಕೊಡು. நீ பொண்ணு பின்னாடி போவாத, ಆ ಹುಡುಗಿ ಹಿಂದೆ ಹೋಗ್ಬೇಡ, இது பின்னாடி போவாத. ಆ ವಸ್ತುವಿನ ಹಿಂದೆ ಹೋಗ್ಬೇಡ. ஏன்னா ஆண்டவருக்கு முழு நேரத்தை நீ கொடுக்கலாம். வேற எதுவும் வேலை இல்ல, உன்னை வேற யாரும் பிரியப்படுத்தணும் நீ தேவையில்ல. ಯಾಕೆಂದ್ರೆ ನಿನ್ನ ಯಾರು ಬೇರ್ಪಡಿಸಬೇಕಂತಕ್ಕಂತ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆனா என்ன ஆயிருது, நிறைய டைம் வாலிப வயசுல வந்து வேறவங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிருது, திருப்பி பாதி மேரேஜ் ஆன மாதிரி தான் கணக்கு. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಅವರು ಲವ್ ಮಾಡ್ತಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅರ್ಧ ಒಂದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮದುವೆ ಆದಂತ ರೀತಿಯಲ್ಲೇನೆ. சோ அதான் வந்து அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. ಅದೇ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீ நிறைய பேர் சொல்லுவாங்க, "அண்ணே, எப்படி மேரேஜ் ஆற வரைக்கும் காத்திருக்கணுமா, எனக்கு ஆசைகள் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಮದುವೆ ಆಗುವವರೆಗೂ ನಾನು ಕಾಯಬೇಕ, ನನಗೂ ಆಸೆಗಳು ಇರ್ತದಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இல்ல, நம்மளுடைய கவனத்தை பெண்களோ ஆண்கள் மேல நம்ம கவனிக்காமல் நம்ம என்ன பண்ணலாம், தேவன் மேல நம்ம வைக்கும் போது சீக்கிரமா போயிரும். ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்யலாம், சபையில ஊழியம் செய்யலாம், வேலை செய்யலாம். ஆண்டருக்காக நம்ம ஊழியத்தை ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியங்களை நம்ம வந்து எடுத்து செய்யலாம். ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಸಭೆಗಾಗಿ ಅಥವಾ ದೇವರ ಸೇವೆಗಾಗಿ ಅಥವಾ ಒಂದು ಇರಿದಂತ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾಡುವಾಗ ಅದು ಸಮಯ ವೇಗವಾಗಿ ಹೋಗ್ತದೆ. சோ அதனால ஆண்டவர் வந்து வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்குது. ದೇವರ ಬರುವಿಕೆ ಅದು ಬಹಳ ಬೇಗನೆ ಇದೆ. எப்படி நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தலாம்? ಹೇಗೆ ನಾವು ದೇವರನ್ನ ಮೆಚ್ಚಿಸುವಂತದ್ದು? ஒரு வாலிப பையன் இருக்கிறான், ಒಬ್ಬ ಯವನಸ್ಥ ಇದ್ದಾನೆ. ஒரு 200 கிலோமீட்டர் பெங்களூர்ல இருந்து மெட்ராஸுக்கு கார் ஓட்டிட்டு போறான். ಬೆಂಗಳೂರಿಂದ ಮದ್ರಾಸ್ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಆತನು ಕಾರನ್ನು ಓಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் என்ன பண்றான், எவ்வளவு நேரத்துல போக முடியும் ಆತನು ಎಷ್ಟು ಗಂಟೆಗಳಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಆಗ್ತದೆ சொல்லுங்களேன்? ಹೇಳಿ. 5 hours ஸ்பீடா போயிடுவான். ஏன்னா 6 மணி நேரத்துல போயிடுவான். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವೇಗವಾಗಿ ಒಂದು 6 ಗಂಟೆ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. அதே வாலிப பையனுக்கு கல்யாணம் ஆகுது, ಅದೇ ಹುಡುಗನಿಗೆ ಮದುವೆ ಆಗಿದೆ, 2 பிள்ளைங்க பிறக்குது. 2 ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. இப்ப அதே கார்ல மெட்ராஸுக்கு போகணும். ಅದೇ ಕಾರಿನಲ್ಲಿ ಮಡ್ರಾಸಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. எவ்வளவு மணி நேரம் ஆகும்? ಎಷ್ಟು ಗಂಟೆಗಳಾಗ್ತದೆ? 10 மணி நேரம் ஆகும், டபுள் ஆகும் டைம். 10 ಗಂಟೆಗಳಾಗ್ತದೆ. அம்மா பாத்ரூம் வருது, ಅಮ್ಮ ಬಾತ್ರೂಮ್ ಬರ್ತಾ ಇದೆ, ஐயோ பசிக்குது, ಅಯ್ಯೋ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಾಗ್ತಾ ಇದೆ, ஐயோ பெட்ரோல் போடணும், நிறுத்துங்க, அங்க போயிட்டு அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடலாம். ಅಯ್ಯೋ ಪೆಟ್ರೋಲ್ ಹಾಕ್ಬೇಕು, ಅಲ್ಲಿ ನಿಲ್ಸ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರೋಣ. அப்பா சிப்ஸ் வேணும், ಅಪ್ಪ ಚಿಪ್ಸ್ ಬೇಕು, ஐயோ அந்த கடையில அங்க மாம்பழம் விக்குது, மாம்பழத்துக்கு நிக்கணும். ಅಲ್ಲಿ ಮಾವಿನ ಹಣ್ಣು ಮಾರ್ತಾ ಇದ್ರೆ ಅದನ್ನ ತಿನ್ಬೇಕು. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? நம்ம தனியா இருக்கும்போது முழுசுமா ஆண்டவருக்கு நம்ம நேரத்தை கொடுக்கலாம். ನಾವು ಏಕಾಂಗಿಯಾಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಮಯವನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕು. சோ மேரேஜ் ஆகணுமா, எப்ப ஆகும், இவன் தான் என் புருஷனா, இவன் தான் என் பொண்டாட்டியா, இவங்க தான் வர போறாங்க, அப்படியே கனவு காண வேண்டாம் அப்படின்னு வசனம் சொல்லுது. ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಕನಸು ಕಾಣುವಂಥದ್ದು ಬೇಡ. ಇವಳು ನನ್ನ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಬರ್ತಾಳೆ ಅಥವಾ ಈತನ ಗಂಡನಾಗಿ ಬರ್ತಾನೆ, ಹಾಗೆ ಹೇಗೆ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಕನಸು ಕಾಣುವಂಥದ್ದು ಬೇಡ. ஆண்டவரை பிரியப்படுத்துவோம். ದೇವರನ್ನ ಮೆಚ್ಚಿಸಲ್ಪಡೋಣ. மேரேஜ் ஆச்சா, ಮದುವೆ ಆಯ್ತಾ, ஆனாலும் கூட ஆண்டவரை பிரியப்படுத்துவோம். ಆದ್ರೂ ಕೂಡ ದೇವರನ್ನ ஆண்டவர் ಮೆಚ್ಚಿಸ குடும்பம் என்ற கடமை கொடுத்திருக்கிற அதிலே கூட வந்து நம்ம மனைவிகளையோ கணவர்களையோ நம்ம பிரியப்படுத்தும். ದೇವರ ಕುಟುಂಬ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ರೆ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ದೇವರನ್ನ ಮೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ சோ அதான் பைபிள் கிளியரா சொல்லுது, மேரேஜ் பண்றதும் பாவம் இல்ல, தனிமையா இருக்கிறது வந்து பாவம் இல்ல அப்படின்னு சொல்லுது. ಸತ್ಯವೇದ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ಮದುವೆ ಆಗುವಂತದ್ದು ಪಾಪವಲ್ಲ, ಮದುವೆ ಆಗದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಕೂಡ ಪಾಪದ ಕಾರ್ಯವಲ್ಲ. சோ கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன். ಕೊನೆಗಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೀನಿ. 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம், 29 31ನೇ ವಚನ, 7வது அதிகாரம். மேலும் ம். சகோதரரே, ம். நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் ம். குறுகினதானபடியால் காலம் குறியதா இருக்குது, ஆண்டவர் வரப்போகிறார் சீக்கிரமா. மனைவிகள் உள்ளவர்கள் ஆ. மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், ஆ. அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. உலகத்தின் வேஷம் என்ன ஆயிட்டு இருக்குது, கடந்து போயிட்டு இருக்குது. ஆண்டவர் நம்ம பாக்குறதுக்கு ஒரு நாள் க்ளோசர் ஆயிட்டே இருக்கிறோம். நம்ம ஒரு நாள் நம்ம காலையில எழும்புறோம்னா ஒரு நாள் ஆண்டவர் கிட்ட பாக்குறதுக்கு என்ன வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம் நம்ம அப்படின்னு அர்த்தம். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ನಾವು ಒಂದೊಂದು ದಿವಸ ಎದ್ದೇಳ್ತೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ದೇವರ ಬರುವಿಕೆಗೆ ಹತ್ರ ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. மேரேஜ் வந்து ஐயோ மேரேஜ் காரியம், குடும்ப காரியம், இது குடும்ப பாரம் அப்படின்னு அதை வந்து விக்கிரகம் மாதிரி நீங்க தலைமையில சுமக்கி வைக்காதீங்க அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் ಅದು சொல்றாரு. ಆ ಕುಟುಂಬದ ಕಾರ್ಯ ಇದು ಹಾಗೆ ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಒತ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை கண்ணீர் வந்தா கூட கண்ணீரை தொடச்சிட்டு பரவாயில்ல ஆண்டு இருக்கிறார் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. ಅಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬಂದ್ರು ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ, ಕಣ್ಣೀರು ಒರೆಸ್ಕೊಳ್ಪಟ್ಟವರಾಗಿ ದೇವರಿದ್ದಾರೆ ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೊರಟು ಹೋಗ್ರಿ. சந்தோஷமா
சந்தோஷம் வந்துச்சுன்னா இந்த சந்தோஷம் எப்பவும் பர்மனெண்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பிக்கை வைக்காதீங்கன்னு அப்போஸ்தலன் பவுல் ಅಲ್ಲಿ சொல்றாரு. ಸಂತೋಷ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈ ಸಂತೋಷ ಯಾವಾಗಲೂ ನಿರಂತರವಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರಾಗಿರ್ಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏதாவது பொருள் வாங்குனீங்க அந்த பொருளையே கடவுள் மாதிரி ஆராதிக்காதீங்க. அந்த பொருள் ஏதோ இருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு இருக்கு அப்படின்னு நான் சந்தோஷத்தோட போங்க அப்படின்றாரு. ಏನಾದ್ರೂ ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದನ್ನೇ ದೇವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಆರಾಧಿಸುವಂತದ್ದಲ್ಲ, ಅದು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ರಿ ಅಷ್ಟೇ. உலகத்துல ஏதாவது காரியங்களை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் அலோ பண்ணியிருந்தாரு சான்ஸ் கொடுத்தாருன்னா சரி ஏதோ அனுபவிக்கிறேன் அப்படின்ட்டு அதை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அதை விக்கிரமா மாத்திராதீங்க அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಲೌಕಿಕವಾಗಿ ಯಾವುದೋ ಒಂದು ವಸ್ತುಗಳನ್ನು ಅನುಭವಿಸದೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸ್ವಲ್ಪ ಅದನ್ನು ಅನುಭವಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಮುಂದಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಂತವರಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ರಿ. ஏதோ ஒரு கார் வாங்க ஆண்டவர் உதவி செய்தாரு. ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರು ದೇವರು. என்ன பண்றது உடனே என்ன பண்ணுவாங்க சில பேர், இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒகேனக்கல், அடுத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணகிரி டேம், அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மைசூர் டேம், இந்த இது தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಏನಾದ್ರು ಅವ್ರ ಕಾರ್ಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಈ ಒಂದು ಭಾನುವಾರ ಶನಿವಾರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೈಸೂರು ಆಗಿರ್ಬೋದು, ಮುಂದಿನ ಭಾನುವಾರ ಶನಿವಾರ ಹೊಗೆನಕಲ್ಲು ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. இருந்தாலும் இல்லாத மாதிரி வாழுங்க. ஏன்னா இந்த உலகத்தின் வேஷம் என்ன பண்ண போறது, கடந்து போக போகுதுன்னு வசனம் சொல்லுது. ಇದ್ರೂ ಕೂಡ ನೀವು ಇಲ್ಲದವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಿ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಈ ಪ್ರಪಂಚದ ತೋರಿಕೆಯದು ಗತಿಸಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. சரியா? நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு நிதானத்தோட நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஆண்டவருடைய இந்த உலகம் ஒரு நாள் போயிடும், அந்த 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 எதிர்பார்ப்போட நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் ಈ சொல்றாரு. ಲೋಕವು ಗತಿ ನಶಿಸಿ ಹೋಗ್ತದೆ, ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಎದುರು ನೋಡುವಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರನ್ನ ನೋಡುವಂತವರಾಗಿ ನಾವು ಈ ಒಂದು ಲೋಕದ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸೋಣ ಎಂಬುದಾಗಿ So, நிறைய காரியம் இன்னைக்கு பார்த்தோம். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದೀವಿ. 5வது அதிகாரத்துல என்ன பார்த்தோம், சபையில வந்து சீரியஸான பாவங்கள் இருக்கும்போது, வெளிப்படையான பாவங்கள் இருக்கும்போது எப்படி நம்ம சர்ச்ல டீல் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ಅಲ್ಲಿ ಬಾಹ್ಯವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಿರಂಗವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪಾಪಗಳನ್ನ ಹೇಗೆ ಅದನ್ನ ನಿಭಾಯಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அடுத்தது 6வது அதிகாரத்துல கிறிஸ்டியன்ஸ் பிரதர்ஸ் வந்து நம்ம கேஸ் போடலாமா போடக்கூடாதா, கோர்ட் கேஸ் போடணும் போடக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ಅಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಹೋದರರ ಮೇಲೆ ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರ ಮೇಲೆ ಕೇಸ್ಗಳನ್ನು ಹಾಕಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. அடுத்தது விபச்சாரத்தை குறித்து, வேசித்தனத்தை குறித்து, என்னது பாலியலுக்குரிய கேள்விகளுக்கு பைபிள் என்ன சொல்றதுன்றத பதில பார்த்தோம். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ವ್ಯಭಿಚಾರವಾಗಿರಬಹುದು, ಒಂದು ಲೈಂಗಿಕ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯವೇದ ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಿದೆ ಎಂಬುದನ್ನ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நம்ம பாடியில வந்து அஞ்சு நம்ம பாடி வந்து 5 காரியங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பாடி பத்தி நினைக்கும் போது 5 காரியங்கள் அந்த வசனங்களை நம்ம பார்த்தோம். ನಮ್ಮ ದೇಹವನ್ನ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ಆ ಒಂದು ದೇಹದಲ್ಲಿ 5 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ನೆನಪಿನಲ್ಲಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. அடுத்தது நம்ம அவிசுவாசிக்கு நம்ம மேரேஜ் ஆயிருந்தோம்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத குறித்து பார்த்தோம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವಿಶ್ವಾಸಿಯನ್ನ ಮದುವೆ ಆಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಹೇಗೆ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அடுத்தது நம்மள ஆண்டவர் வந்து ஒரு அழைப்புல நம்மள கூப்பிட்டு இருந்தாருன்னா, இந்த அளவுக்கு தான் நம்மள கூப்பிட்டு இருந்தாருன்னா எந்த அளவுல நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ದೇವರು ಯಾವ ಮಟ್ಟಿಗೆ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮನ್ನ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಇರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம், ஒரு வாலிபனாய், ஒரு வாலிப சகோதரியாய், நம்ம மேரேஜுக்கு முன்னாடி நம்ம சிங்கிளா இருக்கிறோம், தனிப்பட்ட வாழ்க்கை தனியா இருக்கிறோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத குறித்து பார்த்தோம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಯವನಸ್ಥ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಯವನಸ್ಥೆ ಏಕಾಂಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೇಗೆ ಅವರು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತು. அடுத்த பட்டி நம்ம வந்து இன்னும் சர்ச்ல வந்து சில கேள்விகள் இருக்கு. ராப்போஜனத்தை குறித்து, சோதனையை குறித்து, அப்புறம் மற்றவர்கள் சாப்பிடுற விஷயத்தை குறித்து, விக்கிரகத்துக்கு வந்து படைத்த சாப்பாடு குறித்து வந்து என்ன எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் அடுத்த வாரம். ಬರುವಂತ ವಾರಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಅಂದ್ರೆ ಕರ್ತನ ಭೋಜನದ ಕುರಿತಾಗಿರಬಹುದು ಅಥವಾ ಇತರರ ದೇವರುಗಳಿಗೆ ನೈವೇದ್ಯ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಹಾರದ ಕುರಿತಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಭೋಜನ ಕ್ರಮದ ಕುರಿತಾಗಿ ಅದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡುವಂತರಾಗಿದ್ದೇವೆ.